விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்போமா பகுதியில் 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பிரபல இயக்குநர்களான SP முத்துராமன், தேவராஜ் மோகன், ராபர்ட் ராஜசேகரன் அவர்களோடு இணைந்து உதவி இயக்குநராக பணியாற்றியவர், திரைப்பட தயாரிப்பாளர், பின்னணி குரல் கலைஞர், எழுத்தாளர், கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வரும் கவிஞர் கண்ணதாசனின் புதல்வர் திரு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அவரோடு பேசி கவிஞரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சந்திப்போமா. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சமூக ஊடகங்கள்ல எத்தனையோ பேருக்கு நேர்காணல்கள் கொடுத்திருப்பீங்க. இந்த நேர்காணல், அந்த நேர்காணல்கள் எல்லாம் நீங்க உங்க குடும்பம் பற்றியும் உங்களுடைய தொழில், திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அல்லது உங்கள் தந்தையை பற்றி கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பீர்கள். இந்த நேர்காணல் கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும், அது முதலே சொல்லிவிடுறேன். கவிஞரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் குறிப்பாக தந்தையை மட்டும் மனதில் வைத்து சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாகவே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த பாச பிணைப்பு என்பது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் அவ்வளவாக இருக்காது என்று சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரை உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவின் நெருக்கம் எப்படி இருந்தது? ஒரு தாய் மகனிடம் காட்டுகின்ற பாசத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தந்தை எங்களுக்கு ஒரு பாசத்தை காட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், எப்பொழுதுமே அப்பா எதற்கும் எங்களை கடிந்து கொண்டதில்லை. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரணத்தையும் தவறாக இருந்தா செய்யாதப்பா அப்படின்றவாரு தவிர திட்டுறதோ அடிக்கிறதோ இது வரைக்கும் எந்த பிள்ளைகளையும் பண்ணல. ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். எங்க அப்பா சின்ன பையனா இருக்கும்போது அவருடைய மூத்த சகோதரி, அவங்க நல்ல வசதியா, பர்மால வியாபாரம், அவங்களுக்கு வசதியா இருந்தாங்க. அவங்க அந்த காலகட்டத்துல அப்பாவுடைய குடும்பம் நொடிச்சு போகும்போது அப்பாவுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அப்பாவுடைய குடும்பத்துக்கு அப்பா ஒரு 12-13 வயசு இருக்கும். ஒரு காலகட்டத்துல அவங்க நொடிச்சு போய் இருந்த போது அப்பா கொண்டு வீட்டிலேயே தங்க வச்சாரு. இதெல்லாம் தெரியாது, நாங்க சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்போம், அவங்க மாடியில இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டா, ஒரு அமைதியான கிராமத்துல இருந்து வந்தவங்க கூச்சல் கேட்கும்போது கோவம் வரும். அந்த கோவத்துல கத்துவாங்க, நாங்க திருப்பி கத்துவோம். ஒரு நாள் அப்பா பாட்டெல்லாம் கம்போசிங் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வர்றாரு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாரு. அந்த டைம் உள்ள வராரு, நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். மேல அவங்க மாடியில் நிக்கிறாங்க, நான் கீழே இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். பார்த்துட்டு உள்ள போயிட்டாரு, ஒண்ணுமே பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உட்கார்ந்தாரு. என்னப்பா, அத்தைகிட்ட சண்டை பண்ணுறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி இவ்வளவு பண்ணிருக்காங்க, பாவம்டா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களோட சண்டை போடாது. என்ன திட்டிருக்கலாம் இல்ல அப்படின்னு, திட்டவே இல்லை. இதுதான் விஷயம், இனிமேல் சண்டை போடாது. தந்தைனாலே ஒரு கண்டிப்பானவர்ங்கிற ஒரு பிம்பம் தானே நமக்கு எல்லாருக்குமே. அதனால அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்திலையும் எங்களுடைய விருப்பம் தான் மெயினா இருக்கும். அப்ப அவர் எனக்கு அப்பாட்ட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாட்டு எழுதுறாரு, வராரு, ஓகே. இதை தாண்டி உலக விஷயங்கள்லயும் அவ்வளவு ஞானம் இருந்துச்சு. நான் உதவி இயக்குனரா சேரணுங்கிறேன். ஏன்டா பிலிம் இன்ஸ்டியூட்ல சேரு அப்படின்னாரு. இல்லப்பா பிலிம் இன்ஸ்டியூட் வேணாம். சரி அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து விட்டாரு. சேர்த்து விட்டுட்டு நான் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வேலை பார்த்து திருப்பி படிக்க போறேங்கிறேன். படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்? சினிமா. சினிமா போறாங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி அங்க போய் போற? திரும்ப பிலிம் இன்ஸ்டியூட் சேரு. இல்ல வேணாம், ஒண்ணு செய்யறேன், கேட்டரிங் அப்படின்னாரு. அப்பா இதை சொல்லும் போது 1973. அப்ப கேட்டரிங்கிற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. தரமணியில ஒரு கேட்டரிங் இன்ஸ்டியூட், அதுவும் எப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது. கேட்டரிங் அப்படி இல்ல. கேட்டரிங்னா என்னப்பா? அது சமையல் நல்லா ஒரு செஃப்பா போலாம், சுவிட்சர்லாந்துலாம் போய் ஒர்க் பண்ணலாம். நீ இல்ல வேண்டாம். சரி, பிரிண்டிங் டெக்னாலஜி படி.
இல்லப்பா வேண்டாம். சரி ஒன்று வம்சி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் மெஜரா இதுல சேர்த்து விட்டுறேன், அங்க வேலையை பாரு, அதுக்கப்புறம் சினிமாக்கு வா அப்படின்னு. ஏன்னா அப்ப அதெல்லாம் பிரைவேட் பேங்க், ம். சொன்னா சேர்த்து அப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 500,000 பேர் சேர்த்து விட்டுருக்காரு. ஓ. மாட்டேன். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு ஃபோர்த் தாட், கேட்கணுங்கிறது யாருக்குமே தெரியாது. பிரிண்டிங் டெக்னாலஜி ஒரு பெரிய லெவலுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இந்த இதெல்லாம் மாடர்ன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதாயிடுச்சு. ஆக எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதையும் வந்து கம்பல் பண்ணல, உன் இஷ்டம். ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவர் சொன்னது. அது கஷ்டம் சரி போ அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து திரும்ப வந்து இரண்டாவது ரவுண்ட் வந்து தேவராஜ் மோகன்ட்ட வந்து வந்தது. யோசிச்சு பார்த்தா ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய அந்த கண்டிப்பு இருந்துச்சு. ஆனா அதை வந்து அவர் வந்து மிகைப்படுத்தி காட்டியோ இல்ல கத்தியோ பண்ணல. ஒரு தாய்க்குரிய பாசம் மாதிரி 100 மடங்கு பாசம். யாரும் எதுவுமே இல்ல கிடையாதுன்னு சொன்னதே கிடையாது. தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, தன்னுடைய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தார். ஓகே சார். அப்பா வந்து திரைப்படத்துறையில் காலடி எடுத்து வைத்த அந்த தொடக்க காலத்துல நிறைய சிரமங்களை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிதான் அந்த சிகரத்தை அடைந்திருப்பார். அவர் தான் கடந்து வந்த பாதையில் தான் அனுபவித்த அந்த சிரமங்களை, கஷ்டங்களை எல்லாம் பிள்ளைகளாகிய உங்களோடு பகிர்ந்திருக்கிறாரா? நிறைய. அதாவது ராத்திரி வந்து அப்பா கம்போசிங் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிடும். நாங்கெல்லாம் தூங்கிடுவோம். சாப்பிட்டா என்னன்னா ஒரு ஹால், ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள ஒரு அப்பாவோட ரூம் இருக்கும். சோ அப்பா ரூமுக்கும் நாங்க இருக்க ரூமுக்கும் இடையில ஒரே ஒரு கதவு தான். ஏசி அப்பா ரூம்ல மட்டும்தான் இருக்கும். பிள்ளைகளுக்காக அந்த கதவை திறந்து வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. அந்த கதவை மூடிக்கிறதே கிடையாது. சோ அந்த அறைக்கும் இந்த அறைக்கும் அந்த ஏசியோடைய காத்து வந்துட்டு இருக்கும். அப்பா ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் புக்கு படிச்சு பெட்ல படுத்து தரையில படுத்துட்டு தலைவாணி மேல புக் வச்சு படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். அந்த புக்கெல்லாம் எடுத்து அவருக்கு பிள்ளைகள் படிப்பது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு மூடு வந்துடும், எல்லாரையும் எழுப்புவார். எந்திரி 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 எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சுக்காரு. உட்கார வச்சுட்டு அப்பதான் சொல்லுவாரு, நான் எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், யார் யாரெல்லாம் என்னை ஏமாத்துனாங்க, யாருக்கிட்டலாம் நான் ஏமாந்தங்கிறத சொல்லி நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை சொல்லுவார். பார்ட்னர்ஷிப் சேராதீங்க, நீ நாளைக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னா தனியா தொழில் ஆரம்பி, யாரோடையும் வந்து கூட்டு சேராத, அப்படியே நீ கூட்டு சேர்றதா இருந்தால் கையெழுத்து போடுற உரிமை உங்ககிட்ட இருக்கும், நீ அவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது. அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. நான் வந்து அனுபவங்களை எல்லாம் நான் ஒரு பார்ட்னரை சேர்த்தேன். அந்த ஆள் 1000 ரூபாய் வாங்கிட்டு 10,000 கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. எவ்வளவு இருக்காங்க. 6 லட்சம் ரூபாய் கடன் அந்த காலத்துல. 6 லட்சம்ங்கிறது வந்து 60 காசு பெட்ரோல். அந்த கடன் தங்கம் வந்து 90 ரூபாய், 80 ரூபாய் தங்கம். இன்றைக்கு கோடிகள்ல சொல்லலாம். இந்த மாதிரி தான் பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே அதை சொல்லியிருக்காரு. அது மறக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு திருப்பி போய் புகாரி வரலுக்கு போயிட்டு எல்லாரும் அது இது வாங்கி சாப்பிட சொல்லிட்டு வருவார். இது ரெகுலரா நடக்கும். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு அன்பான பல பிள்ளைகளுக்கு அப்பாவாக, ஒரு சிறந்த படைப்பாளியாக, ஒரு அன்பான கணவனாக, வெவ்வேறு பரிமாணங்களில் கவிஞர் தன்னை எப்படி நிலைநிறுத்தி கொண்டார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல என்னன்னா, அப்பா வந்து ஊருக்கு ஒரு முகமும் வீட்டுக்கு ஒரு முகமும் இல்ல. வெளியே பாக்குற அதே கண்ணதாசன் தான் நாங்க பார்த்த கண்ணதாசனும். அவர் வந்து இப்ப நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்தோம்னா அந்த இது அப்படி இருந்ததே இல்லை. அவர் ரொம்ப சகஜமா வீட்டுல எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் வெளியே. அதனாலதான் நண்பர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு என்ன கவிஞர் இருந்தா இப்படியே இருக்கீங்கன்னு சொல்ற நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால வந்து அவரு எதுலயும் அவர் வந்து எதையுமே நான் பிரிச்சு பார்க்க முடியல. எல்லாம் அப்பாவுடைய அன்பு, அரவணைப்பு. அதே சமயம் வந்து அவர் பாட்டு எழுதிட்டு வந்தாருன்னா அந்த பாட்டை பத்தி பெருசா பேச மாட்டாரு. இப்ப ஒரு பாட்டு எழுதுன ஒருத்தர் வந்து நான் எழுதுன அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது நான் காலேஜ் படிக்கும் போது டூர் போயிருந்தோம். நான் பாஸ்கெட் பால் டீம்ல இருந்தேன், காலேஜ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. டூர் போயிருக்கும் போது அப்ப வறுமை நிலச்சதுப்ப வந்து சாங் ரெக்கார்ட் பண்ணி அதை டேப்ல எடுத்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வந்து ரெக்கார்ட் வந்தாதான் பாட்டு கேட்க முடியும். ரேடியோல கூட ரிலீஸ் ஆகாம போட மாட்டாங்க. அந்த டேப் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாங்கை போட்டு ஊர்ல ஒரே கலாட்டா டான்ஸ் ஆடிட்டு, மேட்ச் முடிஞ்சா வேற வேலை கிடையாது அப்படின்ட்டு. அப்ப இதுவும் கிடையாது, இந்த ட்ரிங்க்ஸ் இருந்தா கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவானுங்க பசங்கன்னு சொல்லலாம். யாரும் அந்த ட்ரிங்க்ஸ் இல்லாதனால எல்லாரும் ஒன்னாதான் விளையாடிட்டு இருப்போம். அப்ப ஊருக்கு போயிட்டு சொன்னாப்பா அந்த சாங் அப்படி எல்லாரும் ரசிச்சு செம்ம டான்ஸ் ஊர்ல எல்லாம். என்ன பாட்டுறா அப்படின்னு. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசியை கொஞ்சம் மறந்துருப்போம் அப்படின்னு இப்படியே யோசிச்சாரு.
இந்த பசி பட்டினி பாட்டா? ஆமா. ரியாக்ஷனே அவ்வளவுதான். அவங்க நம்ம சொல்லி முடிச்ச உடனே இந்த பசி பட்டினி பாட்டா, சரி சரி. ஓ, இவ்வளவுதான். அதாவது லைஃப ஒரு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போயிருக்காரு. இகழ்ந்தால் என் உடல் அது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு எழுதினாரு. 100% உண்மை. அதே மாதிரி சத்தியமான உண்மை. கவிஞர் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுவதற்கு தொடங்கிய காலகட்டத்தில் உடுமலை நாராயண கவியின் கொடிதான் உயர பறந்தது என்று சொல்வார்கள். பாபநாசம் சிவன், உடுமலை நாராயண கவி, மருதகாசி, தஞ்சை ராமையா தாஸ், பட்டுக்கோட்டை இவர்கள் எல்லாம் கூட வேறு அருமையான பாடல்களை எல்லாம் அப்போது எழுதி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமையும் புகழும் அப்பாவிற்கு மட்டும் கிடைத்ததற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? முதல் காரணம் தெய்வ அருள். இரண்டாவது காரணம் வைராகியம். நான் திருவாரூர் தங்கராசை பேட்டி எடுத்தேன். பேட்டிதான் நான் எடுக்கல. விவேக், நடிகர் விவேக் அவர் என்ன ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆரம்ப காலத்துல இருந்த ஃப்ரெண்டு. விவேக் சொன்னாரு, சார் திருவாரூர் தங்கராசு ஒரு பேட்டி எடுக்கணும் சார் அப்படின்னு. நான் திருவாரூர் தங்கராசோடைய மகள், அவங்க ஆயுத ரேடியோல ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப என்ன தம்பி நான் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன். கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, நான் அப்பாட்ட பேசிட்டு சொல்றேன்னா ஓகே வாங்க. ஒரு நாள் விவேக்கு கூட்டிட்டு போயிட்டேன். பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் படத்தை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு என்ன பார்த்து சொன்னாரு, வைராகியம் வச்சவன் கெட்டு போக மாட்டான்னு உங்க அப்பா உதாரணம் அப்படின்னாரு திருவாரூர் தங்கராசு. அவர் அப்ப 84 வயசு ஐயாவுக்கு அப்படி ஒரு குரல், ஒரு பிசுறு கூட இல்லாம கணீர்னு ஒரு குரல். அவர் நடுக்கமே இல்லை அவர் குரல்ல. அப்படி ஒரு இது அவர் சொன்னார். நான் அந்த இடத்துல விவேக் அவர்கள் ஐயா பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம போய் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பேட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாட்கள் கழித்து அவங்க ராஜா நாமலைபுரத்துல வீடு போனேன். போயிட்டு அவர் வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். ஐயா வணக்கம். வாங்க 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 உட்காருங்க, என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி அன்னைக்கு விவேக் அவரோட பேட்டி எடுக்கும்போது நீங்க சொன்னீங்க வைராகியம் வச்சவன் கெட்டு போக மாட்டான்ட்டு, அதுக்கு உங்க அப்பா தான் உதாரணம் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு. அவர் சொன்னாரு, பராசக்தி அது நாடகமா நடத்திட்டு இருந்தோம். அப்ப பாவலர் நம்ம இது அவங்க அவங்களுடைய கதை. அந்த நாடகம் வெற்றிகரமா நடந்த பாவலர் பாலசுந்தரம் நினைக்கிறேன். அந்த நாடகம் வெற்றிகரமா நடந்ததுனால அதை வாங்கி படம் பண்ணலாம்னு சொல்லி முதலாளி இவர் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் வாங்கி பண்ணாரு. நான் தான் வசனம், பராசக்திக்கு முதல் வசனம் நான் தான் எழுதுறேன். உட்கார்ந்து பர்கிட் ரோட்ல ஆபீஸ், டெய்லி வசனம் எழுதுவோம். சாயந்தரமான கிருஷ்ணன் பஞ்சு வருவாங்க. அவங்க அது சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சீனை இங்கிலீஷ் படத்துல இருந்து ஒரு சீன் வச்சுக்கலாம், அந்த இங்கிலீஷ் படத்துல இருந்து ஒரு சீன் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு கோவம் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனா போட நீ இங்கிலீஷ் படத்துல சீன் எழுதுறதுக்கு திருவாரூர் தங்கராசு இருக்கு, அப்ப ரத்த கண்ணீர்லாம் ஒரு இது இல்லையா அப்படின்னு வந்துட்டேன். அவங்களோட எனக்கு பிரச்சனையே தவிர முதலாளிக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் எழுத மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கலைஞர் கருணாநிதியை அவங்க பிக்ஸ் பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி இந்த ஆபீஸ் வரும்போதுதான் நான் ரெகுலரா ஆபீஸ்க்கு போவேன். என்னன்னா முதலாளி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால போகும்போது கருணாநிதியோட உங்க அப்பா வருவார். அவர் அப்படிதான் கண்ணதாசன் எனக்கு பழக்கம். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கதைகள் அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. உங்க அப்பா பேசிட்டே இருக்கும்போது இவரை பார்த்து கேட்கிறாரு, பெருமாள் மலையார, முதலாளி நானும் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு. டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, பாட்டு எழுதுனா அவ ஈஸின்னு நினைச்சியா நீ எல்லாம் பாட்டு எழுதுறாங்கிற அப்படின்ட்டாரு. உங்க அப்பாவுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. பேசாம உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு சின்ன வேஷத்துல நடிச்சிருப்பாரு. கருணாநிதியோட வரதெல்லாம் அவர் குறைச்சிக்கல, அவரே வந்துட்டு இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு அவர் தன்னை ஒரு வெறியோட வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு கண்ணதாசனுடைய வளர்ச்சி அசூல வளர்ச்சியா இருந்து மிகப்பெரிய பாடலாசிரியராக உருவெடுக்கிறாரு. அதே முதலாளி அதே கம்பெனிக்கு திரும்ப பாட்டு எழுத வராரு. நான் தான் கண்ணதாசனம். அந்த படத்துக்கு பேர் தங்கத்துறை. கவிஞர் வரான்னு ஆபீஸே அலவலப்படுது. ஏன்னா அவர் வரவே மாட்டாரு, அவர் பிடிச்சிட்டு வராங்க பாட்டு எழுதுறதுக்குன்ட்டு. உள்ள நுழைஞ்சாரு உங்க அப்பா. அப்படியே ஒரு சைலன்ஸு. முதலாளி என்னால சேர்ல உட்கார முடியாது, ஊசி போட்டிருக்கேன், ஒரு பெட்டு போட சொல்லுங்க அப்படின்னாரு. வண்டி அடிச்சு பாண்டிசார்ல இருந்து ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்து சொல்லி பெட்டு போட்டு ஒரு திண்டு போட்டு அந்த திண்டுல உங்க அப்பா அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கால் கிட்ட முதலாளி உட்கார்ந்துருக்காரு. எந்த முதலாளி தன்னை நீ பாட்டு எழுதுவியான்னு கேட்டாரோ அதே முதலாளி இவர் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு பாட்டு எழுதும்போது உட்கார்ந்துருக்காரு.
அதுவும் அந்த பாட்டு உங்க அப்பா சொல்றாரு, காலமகள் பாதையிலே போடா கண்ணே போ, அங்கு காத்திருக்கும் வெற்றி உண்டு போடா கண்ணே போ அப்படின்னு அந்த பாடலோட பல்லவி. இதைத்தான் சொல்றேன், வைராகியம் வச்சவங்க கெட்டு போக மாட்டாங்க. பெருமைக்கும் புகழுக்கும் காரணம் அவருடைய வைராகியம் தான் சொல்றீங்க. அதாவது தனக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்குவாரு, ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. ஓகே. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பணியாற்றிய போது கலைஞருக்கும் கவிஞருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இல்லற ஜோதி படத்தில் கவிஞர் தான் கதை வசனங்கள் எழுதியிருக்கிறார். அதில் வருகிற ஒரு காட்சி, நாடக காட்சி, அனார்கலி என்ற நாடக காட்சியில் வசனம் எழுதியது யார் என்ற பிரச்சனையில் தான் கலைஞருக்கும் கவிஞருக்கும் இடையே உள்ள நட்பில் விரிசல் ஏற்பட்டது என்று சொல்கிறார்களே, உண்மையிலே கவிஞர் தான் அந்த படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கையில் அந்த அனார்கலி நாடகத்திற்கு கலைஞர் தான் வசனம் எழுதினாரா? அது உண்மைதானா? இல்ல, அதாவது கள்ளக்குடி போராட்டத்துல 3 பிரிவா போறாங்க. ஒண்ணு வந்து கலைஞர் தலைமையில ஒரு ஊர்வலம், SP முத்துராமன் அவருடைய தந்தை ராமசுப்பையா தலைமையில ஒரு ஊர்வலம், அப்பா தலைமையில ஒரு. முதல்ல ராமசுப்பையா அவங்க போனாங்க, போய் அந்த இதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கலைஞர் இதுல போய் சின்ன கலாட்டா ஆகுது, ட்ரெயினுக்கு முன்னாடி உட்கார்றாங்க, கல்வீச்சு நடக்குது, வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து 2 ஊர்வலம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹீட்டடா இருக்கும்போது அப்பா தலைமையில ஊர்வலம் போது லத்தி சார்ஜ் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதுல அடிச்சு ஜெயிலுக்கு போயிடுறாரு. கலைஞருடைய இது வந்து 1 மாத ஜெயில் தண்டனை, ராமசுப்பையாவுக்கும் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள், அப்பாவுக்கு மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட கேஸே 1 வருஷம் நடந்துச்சு. இந்த வழக்கு நடக்கின்ற போது கையில பணம் இல்லை. கள்ளக்குடி வழக்கு நிதின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அதை யார் யார் நிதி கலெக்ட் பண்ணாங்களோ அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, இவங்க கொடுக்கல. ஆக வறுமை, குடும்பத்தை கொண்டு போய் காரைக்குடியில விட்டார். இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும். அப்ப அப்பா என்ன பண்றாரு, முதலாளிகிட்ட போய் நான் ஒரு படத்தை வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கேஸ் நடக்குது, அதுக்கு பணம் வேணும்னா அவருக்கு பணம் கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு TRS, அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு. இவர் போறவர் ஒரு பார்த்தா என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு ஃபுல் பிக்சருக்கு கதை வசனம் எழுதி தெரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி அப்படின்னு அப்படி எழுதுனதுதான் இல்லற ஜோதி. இந்த இல்லற ஜோதியை முழுக்க முழுக்க எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து முடிக்கும் போது இவருக்கு வந்து ஜெயில் தண்டனை உறுதியாயிடுது, ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்ப இங்க ஷூட் பண்ணும்போது அந்த அனார்கலியில சில சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த சேஞ்சஸ் அப்பாட்ட கேட்கறாங்க. அப்பா சொல்றாரு, கலைஞர்கிட்ட வாங்கிக்கலாமா, ஏன்னா கண்ணதாசனும் கருணாநிதியும் மிக மிக நெருங்கிய கருணாநிதிட்ட வாங்கிக்கலாம், ஏன்னா 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. அவரு எழுதி கொடுக்குறாரு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கண்ணதாசனுடைய அனார்களும் தனி புத்தகமா வந்திருக்கு, கலைஞருடைய அனார்களையும் ஒரு புத்தகம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அப்பா எழுதுனதுதான் அதுல இருக்கும். நடுநடுவில் வந்து கலைஞருடைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன காரணமோ யார் சொன்னான்னு தெரியாது, டைட்டில்ல வந்து கலைஞர் பேர் போட்டாங்க, அனார்கலி வசனம் கருணாநிதினு போட்டாங்க. அது டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா 10 பக்கத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு எழுதிட்டு 9 பக்கம் எழுதின ஒரு பேர் இல்லை, அந்த ஒரு பக்கம் எழுதின ஒரு பேர், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கலைஞருடைய கரெக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இவர் வெளியே வந்து இவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் தென்றல்னு. அந்த தென்றல்ல கண்ணதாசனின் அனார்கலி அப்படின்னு இவர் போடுறாரு. சோ கருணாநிதி அவருடைய அனார்கலியை போடுறாரு. 2ஐயும் கம்பேர் பண்ணி கட்சிக்குள்ள 2 குரூப் ஆகுது. என்ன இருந்தாலும் கண்ணதாசனுடைய ஸ்டைல் வேற, என்ன இருந்தாலும் கலைஞருடைய ஸ்டைல் வேற. இப்படியே போய் இதனுடைய பாதிப்பு இன்னொரு படத்துலயும் வருது. மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து ஒரு ஆங்கில கதையை எடுத்து ஒரு படம் பண்ண சொல்றாங்க. அந்த கதை கலைஞர் போறாரு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கலைஞரை வேணாம்னு சொல்லிடுறாங்க, வந்துட்டாரு. இப்ப அப்பாவை கூப்பிட்டு இந்த படத்தை கதையை சொல்லி எழுத சொல்றாங்க. அப்பாவுக்கு முன்னாடி நடந்தது எதுவும் தெரியாது. இவர் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி சீன் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாரு. இங்க கலைஞர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையில வந்து ஐயோ என் கதையை திருடி விட்டார்களேன்னு ஏதோ கட்டுரை எழுதுன்னு. அப்பாவுக்கு ஏற்கனவே வந்து அனார்கலியில பிரச்சனை, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு AK வேலன் எழுதுவாருன்னு சொல்லி வந்துடுறாரு. ஆனா முழுக்க முழுக்க அப்பாவுடைய ஸ்கிரீன் பிளே, அப்பாவுடைய இதுதான். அவர் எழுதின படம் வந்து பீம்சிங்குடைய முதல் படம் ஃபெயிலியர். கலைஞர் எழுதினது அம்மையப்பன். அப்பாது சுகமெங்கே, யாரு சுகமெங்கே அம்மையப்பன் 2 படம். இதுல எது வந்து அப்பா எழுதுனது, எது கலைஞர் எழுதுனது பேரு கேட்பாங்க. ஆனா அப்பா எழுதின படம் வந்து சக்சஸ், கலைஞர் எழுதின படம் வந்து ஃபெயிலியர். அப்ப ஏன்னா தியேட்டர்ல வந்து லெனின் சார் சொல்லுவார், படம் ஓடிக்கிட்டே இருக்கு, எங்க அப்பாவோட நிக்கிறேன், ஏன்னா அதே படத்தை திருப்பி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. அதனால அப்பா வந்து ரொம்ப கௌரவமா அதுல இருந்து விலகிக்கிட்டாரு, மீண்டும் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக வேண்டாமே அப்படின்னு. இதுதான் அப்போ அப்பாவுக்கும் கலைஞருக்கும் உள்ள விரிசலுக்கு காரணமா இருந்திருக்கு இல்லையா? எம்ஜிஆர் நடித்த படங்களில் வசூலை வாரி குவித்த படங்களாகிய
மகாதேவி, நாடோடி மன்னன், மதுரை வீரன், இந்த படங்களுக்கெல்லாம் கவிஞர் தான் கதை வசனம் எழுதிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து மன்னாதி மன்னன், அப்புறம் ராணி சம்யுக்தா, ராஜா தேசிங், இந்த படங்களுக்கும் அவர்தான் கதை வசனங்கள் எழுதி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆரின் பல படங்களில் கவிஞர் தான் மொழி பாடல்களையுமே எழுதி கொண்டிருந்தார். இப்படி ஒரு நெருக்கமான உறவு எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கும் இடையில் இருக்கும் பட்சத்தில் எம்ஜிஆர் இனி தன் படங்களில் கண்ணதாசன் பாடல்கள் எழுத மாட்டார், வாலிதான் எழுதுவார் என்று அறிவித்ததற்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் கண்ணதாசன் என்கின்ற ஒரு வசனகர்த்தாவை அங்கீகரித்தவர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்பாவுடைய முதல் படத்துக்கு ஹீரோ சிவாஜியாக இருந்தாலும் கண்ணதாசனுடைய எலிவேஷன், அதாவது வசனத்துல உச்சத்தை தொட்ட படங்கள் எல்லாமே எம்ஜிஆர் தான். அவருடைய இது ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் எப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார், தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அப்பா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு எம்ஜிஆர் போய் கேட்கிறாரு. எம்ஜிஆர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறவங்க பெருசா பூஜையை போட்டுருவாங்க. படத்துடைய பேர் ஊமையன் கோட்டை. ஊமையன் கோட்டைங்கிற படத்துல எம்ஜிஆர் கதாநாயகன், கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், கண்ணதாசன் விளம்பரம் கொடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஒரு செட்டியார் என்ன பண்ணிடுறாரு, எம்ஜிஆர் மேக்கப் மேன் வந்தவொடனே அது எம்ஜிஆரை பத்தி ஏதோ தப்பா சொல்லிடுறாரு அவர்கிட்ட. விக்கு வைக்கணுங்கிற ஒரு பிரச்சனை அந்த விக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவன் பெரிய இது கண்ணதாசன் சொன்னாரு, ஏதோ அப்பா பேரை போட்டு சொல்லிட்டாரு. அந்த மேக்கப் மேன் டபுளா போய் அவர்கிட்ட சொல்லிட்டாரு, எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி கவிஞர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அங்கதான் ஒரு சின்ன விரிசல். அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், இல்ல இவர் போய் விலைக்கு சொல்லி இருந்திருக்கலாம். ரெண்டுமே இல்லாம அவர் பாப்போம்னு சொல்லி அந்த படத்துக்கு டேட்டே கொடுக்காம இருந்தவன படம் டிராப்ட் அப்படின்னு இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திருப்பி எம்ஜிஆர் காம்ப்ரமைஸ்க்கு அண்ணாவை அனுப்பி மாதிரி படத்தை பண்ணி கொடுத்துறாங்க. அண்ணா அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது அறிஞர் அண்ணா நான் உறுதிமொழி தரையா, நான் தினமும் எம்ஜிஆர் கூட்டிட்டு வரேன், தினமும் இந்த ஷூட்டிங் நடத்துவோம், நீ இப்பதான் வளர்ற, 2 பேருமே நம்ம கட்சியை சேர்ந்தவங்க, வேண்டாம் அப்படிங்கிறாரு. முடியாதுன்னு சொல்லி அப்பா வந்துடுறாரு. ஆனால் அதற்கு பிறகும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அரசியல் ரீதியாக திமுக விட்டு வெளியே காங்கிரஸ்ல சேரும் போது விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறார். நிச்சயமா இருக்கும். அந்த விமர்சனங்கள் தான் அதிகமான ஒரு விளைவை ஏற்படுத்தி, அதையும் தாண்டி அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி என்ன மாப்பிள்ளை, என்ன மாடி விட்டு மாப்பிள்ளையா அது படம். அதுக்கு எம்ஜிஆர் வெயிட் பண்றாரு. அப்பா எல்லாரையும் உங்க வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி படத்தை உள்ள கூட்டிட்டு போய் ஜெமினி ஸ்டுடியோல படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு அந்த மனசுக்குள்ள நட்பு இருந்தாலும் இதனால ரொம்ப அதான் ஒரு காலகட்டத்துல கலைஞருக்கும் கவிஞருக்கும் நெருக்கமான உறவு இருந்தது. அது சில பிரச்சனைகளால் அந்த உறவுக்குள் விரிசல் உள்ளாகி இருவருமே இரு துருவங்களாக பிரிந்து நின்றார்கள். இன்னொரு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கும் நல்ல ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அதிலிருந்தும் அவர் முரண்பட்டு தனித்து நின்றார். இப்படி இருவரோடும் தொடர்ந்து இப்படி பகைமை உணர்வோடு தனித்து நின்றதற்கு ஒரு படைப்பாளியின் சுயமரியாதை தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல, முக்கியமானது ஒரு படைப்பாளியின் சுயமரியாதை. எப்படின்னா, பொதுக்கூட்டங்கள்ல அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சலசலப்பு தோன்றி அங்க ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னும் போது இவங்களுடைய பேச்சு தரப்படுது. அவருடைய அந்த தன்னை இம்பார்ட்டன்ஸ் தனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்காகவே லேட்டா வருவாங்க. இப்ப நார்மலா வழக்கமா அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம்னு எடுத்துக்கிட்டா முக்கியமான பேச்சாளர்கள் இரவு 9 மணி வைக்கிறது மேலதான் பேச ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் சிறு பேச்சாளர்கள் பேசுவாங்க. அந்த 9ஐயும் தாண்டி இவங்க பேசும்போது வரும். அது மாதிரி 2-3 நிகழ்ச்சிகள்ல எம்ஜிஆர் அவர்கள் தாமதமாக வரும்போது அண்ணா பேசும்போதே ஒரு சலசலப்பா இருக்கு. இவருக்கு அதுல நீங்க வர்றது வந்துடுறீங்க, முன்னாடி வர வேண்டியது தானே அப்படிங்கிற அண்ணா கிட்டையும் சொல்லியிருக்காரு. இது வனவாசத்துல சொல்லியிருக்காரப்பா, இந்த மாதிரி இந்த கூட்டங்கள்ல இது இருக்குன்ட்டு. அதே மாதிரி தன்னுடைய எழுத்துக்களில் யாரும் தலையிடுவதை அவருக்கு பிடிக்காது. திருத்தம் சொன்னா யார் திருத்தம் சொன்னாலும் வாங்கிக்குவாரு. அதை அந்த திருத்தம் சொன்னா பிடிக்கலையா மாத்திக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க திருத்ததாக கோபம். ஏன்னா என்னுடைய எழுத்து உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல நான் வேற மாற்று தரேன், ஆனா நீங்களா திருத்தக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அது ஒரு எழுத்தாளனுடைய சுயமரியாதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாரு. கடைசியில ஒரு 80கள்ல பட வாய்ப்புகள் குறையும் போது சொன்னா, சினிமாக்கு பாட்டு எழுத வேணாண்டா,
ஏன்னா திரும்ப திரும்ப அதே போனா அவனுங்களும் அதே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம புத்தகங்கள் எழுதுவான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் முழுவதும் நிறைய புத்தகங்கள் எழுதினாரு. ஆனா அப்பவும் வந்து எந்த ஒரு இசையமைப்பாளர்களும் விஸ்வநாதனுடன் அவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் என்னடா அந்த படத்தை கூப்பிடல அப்படின்னு கேட்டதே கிடையாது. அதான் சுயமரியாதை. ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம போய் அதை பண்ணக்கூடாது, தானா ஒரு வாய்ப்பை தேடி வச்சுக்கிட்டாரு. கூப்பிட்டீங்கன்னா எழுதுறேன். அதுக்கே வந்து 60 70 வந்து கூப்பிட்டாலே போக முடியாது இவரால. அவ்வளவு ஈஸியா இருந்தாரு. திமுக கட்சி மீட்டிங், கடன், கோர்ட்டு, இதுக்கு மேல பாடல்கள் எழுதணும். அதனால கவிஞர் வராருங்கிறது ஒரு கொண்டாட்டம். அப்படி இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கு. அதுதான் எந்த காலகட்டத்திலயும் அவர் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே இல்லை. ஏறக்குறைய ஒரு 5000 பாடல்கள் வரைக்கும் கவிஞர் எழுதியிருக்கிறார். அவருக்கு முன்பு இருந்தவர்களும் உடுமலை நாராயணக்கரி ஆகட்டும், தஞ்சை ராமதாஸ், மருதகாசி, பட்டுக்கோட்டை, இவர்கள் கூட பல புகழ்பெற்ற பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கவிஞருக்கு இலக்கியத்தில் ஆழ்ந்த பயிற்சி இருந்ததனால் அவருடைய சாதாரண திரைப்பட பாடல்கள் கூட இலக்கிய அந்தஸ்தை ஒரு தேடி கொடுத்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? பாரதிக்கு கூட அந்த சங்க இலக்கியங்களில் அவ்வளவு ஒரு பயிற்சி. அவருக்கு சிலப்பதிகாரம், ராமாயணம், திருக்குறள், திருப்பாவை, இது போன்ற இலக்கியங்களில் மட்டும்தான் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. இந்த பரிச்சயம் பாரதிக்கு 8 தொகை 10 பாட்டில் இருந்ததாக தெரியவில்லை. இதற்கு காரணம் என்ன என்றால், பாரதியார் காலத்தில் இந்த சங்க இலக்கியங்கள் அவ்வளவு புழக்கத்தில் இல்லாமல் இருந்ததால் அதை படித்து இன்புறுகின்ற வாய்ப்பு பாரதிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அப்பா கவிஞர் இலக்கியத்தில் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பதை அவருடைய திரை இசை பாடல்களை பார்த்தாலே நமக்கு புரிகின்றது. இலக்கியத்திற்கென்று தனியாக நேரம் ஒதுக்கி எல்லா இலக்கியங்களையும் அவர் படித்திருக்கிறாரா? வெறும் 8வது வரை மட்டுமே படித்த கவிஞர் எப்படி இவ்வளவு இலக்கியங்களை புலமை பெற்றவராக இருக்கிறார் என்று அனைவருக்குமே ஒரு அதிசயமாகத்தான் அது இருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள்? சிறுகுளப்பட்டி, அதான் அப்பா பிறந்த ஊர். அது வந்து இன்னைக்குமே ஒரு 40-50 வீடுகள் எல்லாம், அதிகபட்சம் போனா ஒரு 60-70 வீடுகள் தான் இருக்கு இன்றைக்கும். அப்போ ஒரு 1927-28 எல்லாம் என்ன இருந்திருக்கும். அந்த ஊர்ல வளர்ந்த போது இவருக்கு எதுவுமே இல்லை. அந்த ஒரு சின்ன படிப்பு அதுல படிச்சாரு. மேற்கொண்டு படிப்பதற்கு ஒரு இதுல கொண்டு போய் விட்டாங்க. 8வது வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப படிப்பதற்காக வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு 8-9 கிலோமீட்டர்ல இருக்கிற திருப்பத்தூர்ங்கிற ஊர், அதான் அடுத்த பெரிய டவுன் அந்த ஏரியால, அங்க போய் லைப்ரரியில படிக்கணும். இதுக்காக அவர் தினமும் காலையில, பஸ்ஸுக்கு பணம் கிடையாது, நடந்து போகணும். காலையில கிளம்பி போயிட்டாருன்னா சாயந்தரம் லைப்ரரி மூடினதுக்கு அப்புறம் நடந்து வருவார். இப்படி அங்க போய் என்ன கிடைக்குதோ அது வந்து இந்த புத்தகம் அந்த புத்தகம் இல்லை. அப்பா கடவுள் ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் என்ன பண்ணாருன்னா, ஒரு புத்தகத்தை ஒரு தடவை வந்து அப்படியே பரட்டி படிச்சுக்கிட்டே வந்துட்டாருன்னா மனசுக்குள்ள கிடைச்சிடும். அவ்வளவும் இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்றதா இருந்தா கூட அப்படியே யோசிச்சு சொல்லிட்டே இருப்போம். அப்படிங்கிற அந்த எதுவுமே கிடையாது. ஒரு தடவை படிச்சுட்டாருன்னா மனசுல அது கடவுள் அனுப்புறாரு. அப்போ படிச்சதெல்லாம் பின்னாடி வர வச்சு. இன்னொன்னு சமீபத்துல ஒருத்தரை பார்த்தபோது அவர் சொன்னாரு, நீங்க நினைக்கிறது தப்பு, இது இந்த பிறவியில் இல்லை. கண்ணதாசன் வேறு, ஏன்னா 4000 பிரபந்தத்துல எல்லாத்துலயும் வந்து அவர் எடுத்தாண்டு இருக்காரு. அது ஒரு சாதாரண மனிதனால அவங்களுடைய வாழ்நாள்ல பண்ண முடியாது. அவர் இருந்தது 54 வயசு. 54ல கிட்டத்தட்ட வந்து 27 வந்து பாடலாசிரியராக ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் வராரு. அப்ப இந்த 27க்குள்ள இவ்வளத்தையும் படிச்சிருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா படிக்கல, வீட்டுல உட்காந்து படிச்சதே கிடையாது. அவரை வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு பாருங்கிறத. அது இது ஏதோ ஒரு பிறவியில், முற்பிறவியில் ஏதோ படித்ததுதான் வந்து இந்த பிறவியில இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எனக்கு இதை சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா திருமூலர்ல இருந்து ஒரு இது வந்து திருமூலர்ல இருக்குங்க. என்னங்க திருமூலர் படிச்சாரு, அவர் படிச்சிருக்கலாம் தெரியாது. ஆனா அந்த நான் சொல்றேன், அந்த 8வது முடிச்சு ஒரு 4-5 வருஷம் வீட்டுல இருந்தப்போ 5 வருஷத்துல இவ்வளத்தையும் படிக்க முடியாது. அதுவும் இவ்வளத்தையும் மனப்பாடம் செய்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க காலமேகம் வந்து அப்படியே காலமேகத்தோட எல்லா பாடங்களும் சொல்லுவாரு. அதுல நிறைய இடங்கள் அதை கோட் பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் ஒரு படத்துல வந்து அவருடைய பாட்டை வந்து உபயோகப்படுத்திருப்பாரு. தேவிகாவும் SSRம் நடிச்சாரு. அருமையான பாடல் அது. அதே மாதிரி அவர் உதாரணங்கள் சொல்லும் போது கூட, நாப்பிழக்க கைபேசி நவநிதியும் தேடி நானொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிழக்க போல வரும் புற்றீசல் போல கலகலவன பலபலவன புதல்வர்களை பெறுவேன், காப்பதற்கும் வெளியேறியே கைவிடவும் மாட்டேன்,
ஆப்பதனை அசைத்திட்ட குறுங்குதலை போல அகப்பட்டு கிடந்து வருவீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு பழம்பலம் அதுல வந்து அந்த முதல் பாட்டு வரி இருக்கு, நான் பிளத்த பொய் பேசி, அதை மட்டும் எடுத்துட்டா இது எல்லாம் எனக்கு பொருந்தும். அந்த மாதிரி அவர்கள் எல்லாமே அந்த நேரத்துல பாடல் எழுதுகின்ற போது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்கள் அப்பா கிட்ட போயிருக்கேன். எங்க இருந்து வார்த்தைகள் வருதுன்னு தெரியாது. நான் தயாரிப்பு நிர்வாகியா பணியாற்றிய படம் அவன்தான் மனிதன். அதுல வந்து உட்கார்ந்து இருக்காரு, சுச்சுவேஷன் சொல்றாங்க, பஞ்சவர்ணம் அவர் தான் வசனம். சுச்சுவேஷன் சொன்னோம், அப்பா வந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் நிலைக்கப்பட்டு, அப்புறம் இறைவன் நினைப்பதுண்டு பாவம். ஒரு மிகப்பெரிய தத்துவம் நிறைந்த ஒரு பாடல், அவ்வளவு ஹெவியான ஒரு சாங்கு. ஒரு அடித்தல் திருத்தல் இல்ல. 20 நிமிஷம் அந்த பாட்டு, 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள, ஏன்னா ஒரு அரட்டை அடிச்சதெல்லாம் போக 10-15 நிமிடத்துக்குள்ள அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அப்படின்னா அது வந்து படித்ததுல வர்றதுன்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன். அப்ப 8வது தான். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க சொல்ற போது இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் அது அவருக்கு. இப்ப கவிஞருடைய கவிதை தொகுப்புகள்ல முதல் 2 கவிதை தொகுப்புகளில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் எதிர்த்து ஒரு கடுமையான கருத்துக்களை அதில் விதைத்திருப்பார். இப்ப சமஸ்கிருதம் கூட ரொம்ப இனிமையான ஒரு மொழிதான். இப்ப உதாரணத்துக்கு சொல்கிறேனே, குருதி பூக்கள் என்று தமிழில் சொல்லும் போது அதுவும் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. அதையே ரத்த புஷ்பங்கள் என்று சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் கேட்க நன்றாக இருக்கிறது. சமஸ்கிருதத்தை வெறுத்த கவிஞர் தன்னுடைய அமர படைப்புகளான ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா போன்ற உரைநடை நூல்களில் சமஸ்கிருத பதங்களைத்தான் அதிகமாக கையாண்டிருக்கிறார். சமஸ்கிருதத்தில் எப்படி அவருக்கு இவ்வளவு ஈடுபாடு வந்தது? சமஸ்கிருதத்திலேயே ஐயப்பனுக்கும் ஒரு பாடல் எழுதியாக சொல்கிறார்கள். இந்த சமஸ்கிருதத்தை அவர் விரும்பி படித்தாரா? ஒரு காலகட்டத்துல நான் தவறு செஞ்சிட்டேங்கிறத பத்திரிகையில எழுதியிருக்காரு. அதாவது சமஸ்கிருதம் படிக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறு, சமஸ்கிருதம் வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அதை உணர்ந்துட்டார். முழுக்க வந்து திராவிட இயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது எல்லா மொழியுமே எதிர்த்திருக்காங்க. தமிழ், சமஸ்கிருதம் மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம்னு எல்லா மொழியும், கன்னடா வரைக்கும் வந்து அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமஸ்கிருதம் அதிகமாக வந்து இவர்கள் எதிர்ப்புக்கு ஆளானதற்கு காரணம் பார்ப்பனிய எதிர்ப்பும் அதுல சேர்ந்துருச்சு, பிராமண எதிர்ப்புங்கிறது ஒண்ணு வந்துருச்சு. இது எல்லாமே தவறுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்து வனவாசம் வச்சார். நான் இருந்தது வந்து ஒரு காட்டுல, அதுல வந்து வெளியே வந்துட்டேன்னா இப்ப நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, கனகதார சாஸ்திரத்தை தமிழ் படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆஷா நடராஜன் ஒரு மூத்த வழக்கறிஞர், அவருக்கு சமஸ்கிருதத்துல புலமை உண்டு. தினமும் வந்து அவங்க 2 பேரும் கவிதால ஒரு கவிதா ஹோட்டல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தனியா அவர் ஹோட்டல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. வந்து உட்கார்ந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கனகதார சாஸ்திரத்தை சொல்லி ஒவ்வொரு வரியிலையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த சமஸ்கிருதத்தோட அழகை சொல்ல ஆரம்பிச்ச போதுதான் இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு கிட்டோம் அப்படின்ட்டு. அதனால அவர் வந்து அவர் மிஸ் பண்ண, அது வந்து நம்ம படிக்காமல் விட்டுட்டோமேங்கிறது வந்து ஆதங்கம் நிறையவே இருந்துச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா கனகதார சாஸ்திரத்தோட தமிழாக்கம் இருக்கு இல்லையா, அற்புதமா இருக்கும். மாதவன் மார்பில் நிற்கும் மங்கள செல்வி, மரகத மரளி மிக்கும் மாணிக்க சுரும்பு போன்றாயின்னு ஆரம்பிச்சு அப்பாவுடைய மொழிபெயர்ப்புகள்ல வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எதுவுமே வந்து வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பா இருக்காது. அதாவது நான் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல குவாலிட்டி கண்ட்ரோலரா இருந்தேன். ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். தமிழ்நாட்டுல மொத்தத்துக்கு நான் ஒரே ஆள் தான், தமிழ், தெலுங்கு, மலையாளத்துக்கு எல்லாம் சேர்த்து. அப்ப வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் வரும், மொழிபெயர்ப்புகள் வரும்போது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கோ மற்ற லாங்குவேஜ்க்கு வரும்போது அவன் பாத்தீங்கன்னா முதல் வரி எடுத்துக்கோ, முதல் வரியை மட்டும் மொழிபெயர்த்து, 2வது வரி 2வது, அது வந்து மொத்தமா படிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ரொம்ப கரண்டு முரண்டா இருக்கு, ஒரு ஃபிளேவர் இருக்கு. ஆனா அப்பா அது அப்படி இல்ல, உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய எல்லாம் உள்வாங்கிட்டு அவருக்கே உரிய பாணியில அது எடுக்கிறது. அதனாலதான் அவருடைய மொழிபெயர்ப்புகள் இன்னமும் வந்து அற்புதமான ஒரு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெங்கடேச சுப்ரபாதம் பண்ணிருக்கோம். அற்புதமா இருக்கும் வெங்கடேச சுப்ரபாதம். அந்த இது கௌசல்யா சுப்ரஜா, அதுல வந்து கோசலியின் திருக்குமரா கொஞ்சமணி ராமான்னு அதே டியூனுக்குள்ள வரும். ஒரு திரைப்பட காட்சியை சொன்ன உடனேயே பாடல் எழுதுகின்ற ஆற்றல் அப்பாவுக்கு உண்டு என்று அனைவரும் வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் முத்தான முத்தல்லவோ அந்த பாடலுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் மிகவும் குறைவு என்றுதான் சொல்கிறார்கள்.
பெரும்பாலும் அப்பா வந்து காதல் பாடல்கள் அதிகமாக பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கருத்தாளம் மிக்க தத்துவ தரிசனங்களை வெளிப்படுத்துகின்ற பாடல்களையும் எழுதி அதுக்கு போனால் போகட்டும் போட அந்த ஒரு பாடலே போதும். அப்பாவுக்கு காதல் பாடல்கள், இந்த தத்துவ தரிசன பாடல்கள், இதன் பின்புலத்தில் எதை எழுதுவதற்கு அவருக்கு எளிமையாக இருந்தது என்று உங்கள் பார்வையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்பா எழுதிய காதல் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த 2 பாடங்கள், தத்துவ பாடல்கள் 2 பாடங்களை சொல்லுங்கள். அது காதல் பாடல்கள் வந்து எல்லா பாடல்களுமே வந்து நமக்கு பிடித்த பாடல்கள் தான். நான் பார்த்தது அப்படின்னா அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே, அந்த பாட்டு எழுதும்போது நான் இருக்கேன் பாட்டை கூட அவர் சொன்ன வேகம், சொன்ன விதம், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா கூட வந்து அந்த மேன்னு முடியறத வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அது தவறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பாட்டை வந்து இரவும் நிலவும் வளரட்டுமே அப்படின்னு கர்ணன் ஒரு பாட்டு, அதுவும் வந்து மேலேயே முடியும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாடல் எதுக்காக அப்படின்னா, அந்த காதல் பாட்டு, அந்த பாட்டை எழுதிட்டு வந்து எங்க அம்மான்னு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு உனக்காக ஒரு பாட்டு எழுதுனேன் அப்படின்னு இருக்காரு. என்ன பாட்டு? இந்த பாட்டை சொல்லியிருக்காரு. எங்க அம்மாவுக்கு புரியல. இதை வந்து அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு சொல்லி எழுதாங்க. அப்ப புரியல எனக்கு, அவர் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா சொன்னாரு. அதை நான் திரும்ப அவருக்கு சொல்லி, அதை வந்து நான் சந்தோஷப்பட்டது அப்படிங்கறத வந்து அம்மா சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டை எனக்கு ரொம்ப. இன்னொன்னு என்னன்னா, காலங்களில் வசந்தம்ல ஒரு விசேஷம் இருக்கு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இந்த 4 வரியும் 4 திரைப்படங்களுக்கு தலைப்பா வந்திருக்கு. அது அதே மாதிரி தத்துவ பாடல்கள்னு எடுத்துக்கிட்டா நெஞ்சில் ஒரு ஆலயம், அது என்ன சுமிதா என்னுடைய பாட்டு. வாலிசாரே அதை பார்த்துதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாரு. இதை தாண்டி அப்பா வந்து, நான் சொன்னேன் இல்லையா, அப்பாவுடைய அறை வாசல்ல படுத்திருக்கோம். அவர் உள்ள ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொன்னா, கொஞ்சம் வளர்ந்த கல்லூரி படிக்கிற காலம். அப்பா வந்து உள்ள ஒரு டேப்ல, அப்பா வந்து கேசட் டேப் தான், C45 C60. அதாவது C60னா ஒரு டேப் ஒரு பக்கம் 30 நிமிடம், இன்னொரு A side 30, B side 30 minutes. அந்த A side 30 minutes, B side 30 minutes ஒரே பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்பா. ராத்திரி வந்து கரெக்டா ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா, அதை உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு 9ல இருந்து 10:30 வரைக்கும் சாப்பிடுவாரு. 2 பெக் தான், அது 1.5 மணி நேரம் குடிச்சாங்கிறது கணக்கே தவிர, குடிச்சது வந்து கொஞ்சம் தான். அதை யோசிக்கிற டைமும் மனது பழையதெல்லாம் வந்து அசை போடுகின்ற நேரம். இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அரை வாசலில் தலை வைத்து படுத்திருந்ததுனால எனக்கு வந்து தூக்கத்துல கூட அந்த காதல ஏறி அந்த பாட்டு வந்து மனப்பாடாயிடுச்சு. அந்த பாட்டுடைய உள்ளர்த்தம் வந்து, ஒரு மனிதன் வாழ்க்கையை அப்படியே நடந்துகிட்டே வர, வாழ்க்கையோட ஒரு கட்டத்துக்கு வந்து சேர்றான். அவன் அப்படி திரும்பி பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில அவன் பண்ண தவறுகள், அவன் பண்ண நல்லது தவறு எல்லாமே வந்து அவனுக்கு தெரியுது. அதுல வந்து இந்த தவறுகள் வந்து அதிகமாவே படுது. இதெல்லாம் நீ பண்ணிருக்க வேணாமே, திமுக சேராம இருந்திருந்தா, அந்த கட்சி விட்டு விலகாம, ஏன்னா கட்சி ஆட்சிக்கு வரும்போது விலகிட்டாரு. அப்புறம் காங்கிரஸ் இப்படியே வந்து தன்னுடைய தவறுகள், படம் எடுக்காம இருந்திருந்தா, பார்ட்னர்ஸ், எல்லா தவறுகளும் வந்து அவருக்கு பின்னாடி தெரியுது. இதை அசை போட்டு பார்க்கின்ற போது அவர் மனசுக்குள்ள வந்து அதை வந்து ஒரு வார்த்தையா ஒரு படத்துல சிச்சுவேஷனோட வருது. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை ஆயுதம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவருடைய சுய தரிசனமாகத்தான் இருக்கும், அந்த சுய வெளிப்பாடா இருக்கும். திரைப்படத்துறையில் அப்பா வந்து S.M. சுப்பையா காலம் தொட்டு அவர் பணிபுரியாத, பாடல்கள் எழுதாத இசையமைப்பாளர்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் குறிப்பாக K.V. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களுக்கு மிக அதிகமாக பாடல்களை எழுதியிருக்கிறார். இப்போ K.V. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி கவிஞர், இவர்களின் கூட்டணியில் வந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கின்றன. இந்த காலத்தை நாம் ஒரு திரைப்பட பாடல்களின் பொற்காலம் என்று கூட சொல்லலாம். இப்போ K.V. மகாதேவன் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், விஸ்வநாதன் வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்வாரு. ஆனா K.V. மகாதேவன் எழுதி வைத்த பாட்டுக்கு மெட்டமைப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையமைப்பு திறமை, K.V. மகாதேவனுடைய இசையமைப்பு திறமை, இவற்றை பற்றி உங்களிடம் வியந்தோ அல்லது வேறுபடுத்தியோ பேசி இருக்கிறாரா? நிறைய பேசியிருக்காரு. மகாதேவன் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா,
தான் என்ன எழுதி தரமோ அதை வந்து ஒரு வரியில மாற்றாமல். போடுவாரு. விஸ்வநாதன் எப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பொற்காலம், அந்த பொற்காலம்ங்கிறது சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மகாதேவன், அந்த போல சௌந்தரராஜன், சுசீலா, அவன் மற்ற நடிகர்கள் இவ்வளவு பேரும் அந்த ஒரே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் தமிழ் சினிமாவில் இருந்ததுதான் தமிழ் சினிமாவுடைய பெருமை. ஏன்னா இவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் சொல்றாங்க, எல்லாருமே. இதுல வந்து ஒரு வருடத்திற்கு அப்பெல்லாம் 50 படங்கள் வரும். இந்த 50 படங்கள்ல 45 படங்களாவது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மகாதேவன் இருக்கும். மகாதேவன் மாமா வந்து ஒரு 5-10 படங்கள், ஏன்னா அவர் தெலுங்குதான் அவர் நிறைய பண்ணாரு. அதனால தினமும் விஸ்வநாதன் கூட தான், காலையில எழுந்ததுல இருந்து இரவு வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் விஸ்வநாதன் கூட தான் இருப்பாரு. இதுல வேடிக்கைன்னா ராத்திரி வந்துட்டு 10 மணிக்கு போன் பண்ணுவாரு, அம்மா ஒண்ணு அங்க இருந்து பகல் முழுக்க வீட்டு வந்தீங்க திருப்பி போன் அப்படிமா. இது என்னன்னா தினமும் அவரோட பழகி பார்த்து மாமா மீது இருக்கின்ற மரியாதை அது ஒரு பக்கம், விஸ்வநாதனுடன் தினமும் பார்த்ததுனால ஒரு நண்பனாக ஒரு தம்பியாக இருந்த நெருக்கம். சோ இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாமா வந்து ஒரு பிரமிக்கத்தக்க மரியாதை. அப்பாவுடைய சொந்த படம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேரும் கரெக்டா, இவர் 12 படத்துல வந்து 6 இவர் பண்ணிருப்பாரு, 6 இவர் பண்ணிருப்பாரு இசை. ஆனா விஸ்வநாத ராமமூர்த்தி வந்து எப்படின்னா தினமும் பார்த்து இது. மாமா வந்து அப்படி பாட்டை எழுதி கொடுத்துட்டு போறதுனால அதிகமா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. இப்ப டியூன் போட்டு பாட்டு எழுதும்போது ஒவ்வொரு வரியும் நீங்க சொல்லி ஆகணும். இது ஒரு பாட்டை எழுதி கொடுத்து ஒரு தடவை உட்காந்து படிச்ச உடனே மாமா அப்படியே அதுல வந்து சுரம் எழுதுவாரு. சரி நான் கிளம்புறேன்னு அப்பா கிளம்பிடுவாரு. அதனால அவருடன் அவர் செலவழித்த நேரம் கம்மி. ஆனா மகாதேவன் மீது அப்படி ஒரு கேவி மகாதேவன் அது சொல்ல, மகாதேவன் மாதிரிலாம் வரவே வராது. பிற்காலங்கள்ல வேற ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா இல்ல, அவங்க எல்லாம் இளையராஜா இருப்பாங்க, வேற ஒரு பாட்டை பத்தி சொல்லும் போது மகாதேவன் மாதிரி வராது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்குது அவங்களோட. இப்போ பொதுவாகவே படைப்பாளிகள் ஒருவருக்கொருவர் ஒருவரோடொருவர் இணக்கமான உறவோ நட்போ வைத்துக் கொள்வதில்லை. ஒரு படைப்பாளியின் படைப்பை மற்றவர் அங்கீகரிப்பதோ அல்லது அது வியந்து பாராட்டுவதோ கூட இல்லை என்று சொல்லலாம். ரொம்ப அரிது. ஏன்னா இது ஒரு படைப்பாளிகளுக்கே உரிய ஒரு இயல்பான குணம் என்றும் சொல்லலாம். ஆனாலும் கவிஞர் தனக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்கள் முன்னிறுத்திய கவிஞர் வாலி, புலமைப்பித்தன், கவிஞர் முத்துலிங்கம் இவர்களோடு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நட்பும் நெருக்கமும் இருந்தது? வாலி வந்து கடைசி வரைக்கும் வாலி நான் வந்து ஒவ்வொரு வருடமும் வாலி வீட்டுல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வருவோம் அப்பாவுக்கு பிறகு. அப்பா இருந்த வரைக்குமே வாலி அவர்களுடன் எந்த விதமான பொறாமையோ போட்டியோ இருந்ததில்லை. அது என்ன, எனக்கு வர வேண்டியது வரும் அப்படிங்கிறது அப்பாவுக்கு. வாலியும் வந்து அவரும் வந்து போய் அவருக்கு வந்து அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டதே கிடையாது. நான் அவர் எழுதுற கம்பெனில அப்பா எழுத போறதில்ல, அப்பா எழுதுற கம்பெனில எழுத போறதில்ல. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துல 6 பாட்டுல 1 பாட்டு மட்டும் வாலி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அப்பா 1 பாட்டு மட்டும் அப்பா எழுதின படங்களும் இருக்கு. வாலி மீதிய பாடல்கள் எல்லாம் வாலி எழுதியிருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி இருந்துச்சு. நான் கூட கேட்டேன் வாலி என்னட்ட, ஆனா அப்படியெல்லாம் பாட்டு எழுதிட்டு ஏன்னா எப்படி அப்படின்னு. ஏய், ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்த போது நான் வந்து அதுக்கு இணையா நான் எழுதி ஆகணுங்கிற அளவுல இருந்தேன்டா. இன்னைக்கு அப்படி இல்ல, இப்ப நான் அறிவாளி, இப்ப வெறும் வாலி. ரொம்ப அற்புதமான பலமா இருக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி புலமைப்பித்தன் அவர்கள் வந்து அவ்வளவு நெருக்கம் இல்லை. முத்துலிங்கண்ணன் கூட ரொம்ப நெருக்கம் இல்லை. ஏன்னா இவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற நேரம் ரொம்ப குறைவு. அதுவும் வந்து புலமைப்பித்தன் முத்துலிங்கம் ஐயாவெல்லாம் வந்து எம்ஜிஆர் உடனே அவங்க செலவிட்ட நேரங்கள். நான் காமராசனாவது அவர் புது கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்க காலத்துல வந்து அப்பாவுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம். அப்பப்ப வீட்டுக்கு வருவாரு, வந்து அப்பாட்ட பார்த்து பேசும்போது அப்பா உரிமையா திட்டுவார் நான் காமராஜன். ஏன்னா அவர் இந்த குடிச்சிட்டு வந்துருவாரு. குடிக்காதன்னு சொன்னா, குடிச்சா வீட்டுல ஏன்னா ஏன்னா வெளியே வந்து தப்பா பேசுவாங்கடா, தப்பா எழுதுவாங்கடா பாரு, சாரி மன்னிச்சுங்க அப்படின்னு பாரு அவரு. அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு ரொம்ப அப்பாவை வந்து அவரு ரொம்ப மரியாதையா இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு நான் அவரை ரொம்ப பிடிக்கும், சுரதாவை அதிகம் பிடிக்கும். யாருடையும் வந்து இவர் யாரையுமே ஒரு போட்டியா என்னுடைய வாய்ப்பை ஒருவர் தட்டி பறித்து விட்டாருன்னு தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இல்லவே எழுதிக்குங்க. இப்ப எங்களுடைய சொந்த படத்திலேயே பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வெளியே வரல. அந்த மாதிரியான இது வந்து இவர் யோசிக்கவே இல்லை. மருதகாசியை பார்த்த போது கூட அதான் ஒரு சிச்சுவேஷன். மருதகாசியுடைய மகன் சொன்னாரு, ஒரு பாடல் கம்போசிங் உட்கார்ந்துருக்காங்க, மருதகாசி ஐயா வந்து எழுதி முடிச்சுட்டு கிளம்புறாரு.
இன்னொரு பாட்டு இருக்கு, நாங்க கவிஞர் வந்துகிட்டு இருக்காருன்னு கேஎஸ் பாலகிருஷ்ணன் சொல்றாரு. சொன்ன உடனே மருதகாசி அவர் கவிஞர் கண்ணதாசன் பார்த்துட்டு போயிருங்கப்பா அப்படின்னு அவர் உட்காந்துட்டாரு. இப்ப அப்பா இறங்கி வந்தவரை மருதகாசியை பார்த்தோன்னா மானாத்தானான்னு கூப்பிடுவாரு அவரை. ஐயாரு அது பேர் இல்லாம வாங்க மானாத்தானா அப்படிவாரு. நான் என்ன மானாத்தானா, இல்ல நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க தம்பி, அதுக்காக இருந்தேன், நான் கிளம்புறேன். ஆனா இருங்க வந்து வந்தீங்க, பேசிட்டு போ பாட்டு எழுதிட்டு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு கம்போசிங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு, டியூன் போட்டாங்க. அப்பா வரியை சொல்றாரு, நல்லா வேற சொல்லுங்க அப்படிங்கிறார் பாலகிருஷ்ணன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பல்லவி காட்டாட்டார். அப்ப அங்க உட்கார்ந்து இருந்த மருதகாசி ஐயா சொல்றாங்க, தம்பி அவர் வந்து எதிர்பார்க்கறது வேற மாதிரி, நீ எல்லாத்தையும் நெடில்ல சொல்லிப்பாரு அப்படிங்கிறாரு. உடனே கேட்க ஆமா அப்படின்றாரு அவரும். அவ்வளவுதானே 1000 ஆண்டுகள் 1000 உறவுகள்னு நெடில்ல சொல்றாரு. உடனே ஓகே ஆயிடுச்சு. மருதகாசி ஐயா வந்து அவர் சொல்லி, அப்ப அப்பா பீக்கு கண்ணதாசன் உச்சத்துல இருக்க ஒரு காலகட்டத்துல தனக்கு முந்தைய ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு பாடலாசிரியர் தன்னுடன் பாடல் எழுதிட்டு இருக்காரு. அவர் சொல்ற அந்த கரெக்ஷனை கேட்டுக்கிட்டு அப்பா வந்து பாட்டு எழுதுறாரு. இதுதான் வந்து அவர் அதுல வந்து இவர் என்ன சொல்றது, இப்ப இன்னைக்கு அவங்க சொல்றாரு டியூனுக்கே தானே சொல்றாரு, சொன்னா ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரியான எண்ணமே இல்ல அப்பாவுக்கு. அது சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. மருதபரணி சொன்னாரு, அத ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் அப்பாவுடைய கேரக்டரும் கூட. எனக்குத்தான் அதான் அந்த ஒரு இதுதான் எனக்கு எதிராக அவர்களை அறிமுகப்படுத்தினா கூட அதை பெருசா அவர் எடுத்துக்கிறார். எல்லாருமே தெரியுங்கிற ஆணவம் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. கவிஞரை பற்றி பல மேடைகளில் வழக்காடு மன்றங்கள், பட்டிமன்றங்கள், சிந்தனை அரங்கங்கள் இவையெல்லாம் உலகத்தில் உள்ள பல தமிழர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் கவிஞரை வெறும் திரைப்பட பாடலாசிரியர்களாக மட்டுமே சித்தரித்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவிஞருடைய அருமையான 7 கவிதை தொகுப்புகள், மாங்கனி, ஆட்டனெத்தி, ஆதிபந்தி போன்ற குறு காப்பியங்களை பற்றியெல்லாம் ஏன் இவர்கள் பேச முன் வருவதில்லை? வெறும் திரைப்பட பாடல்களை மட்டுமே பாராட்டி பேசிக் கொண்டிருந்தால் கவிஞருடைய இலக்கிய ஆளுமையை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? இது பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதில்லை, அப்பாவே சொல்லியிருக்கேன். மத்திய அரசு ஒரு தொகுப்பு வெளியிடுது. அதுல வந்து தமிழ் கவிஞர்களுடைய வரிசையை வந்து இது பண்ணி அவங்களை பத்தி ஒரு 4 வரி அவங்களுடைய பாடல்கள், கவிதைகள், அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பக்கம் என்று வைத்துக் கொண்டால் கூட இளந்திரையன் என்று ஒரு கவிஞர், அவர் தான் மத்திய அரசுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் அவருடைய மனைவி சாலினி இளந்திரையன் 2 பேருமே வந்து மத்திய அரசுல வேலை பார்க்கறாங்க. அவங்களிடம் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன காலத்துல என்று தெரியாது. அப்பா கண்ணதாசன் என்ற ஒரு தலைப்புல 2 சினிமா பாடல்கள் இது போன்ற பாடல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு அதுல இருக்கு. இது படிச்சுட்டு அப்பாவுக்கு பயங்கர வருத்தம். அதை சொல்லிட்டாரு, இந்த இளந்திரையன்கிறவரை வந்து இது மாதிரி எழுதியிருக்காரு, நான் வந்து பேரை குறிப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா இவர்களுடைய பேரை நான் குறிப்பிட்டு வருங்காலத்தில் என்னுடைய பாடல்கள் காலம் கடந்து நிக்க போகிறேன், அதுல இவர்களுடைய பேரை சேர்த்து இவர்களுக்கும் இதற்கு நான் புகழ் தேடி தர வேண்டும்னு. அதுல அவருக்கு வருத்தம் என்னன்னா, ஒரு 2 சினிமா பாட்டை வந்து போட்டு எழுதியிருக்காங்க கண்ணதாசன்ட்டு. என்னுடைய எழுத்துக்கள் வந்து காலம் கடந்து நிக்க போகுதுங்கிறது எனக்கு உறுதியா இருக்கேன். நான் என்னைக்குமே நான் ஒரு கவிஞன், கவியரசு, கவி சக்கரவர்த்தி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டதே கிடையாது. பிரியமானவங்களும் அது சொல்றாங்க. நான் வெறும் கண்ணதாசன் தான் கையெழுத்து போடுறேன். என்னுடைய எழுத்துக்களை நீங்க நிர்ணயிக்காதீங்க, நீங்க தரம் பிரிக்காதீர்கள், என்னுடைய காலத்துக்கு பிறகு மக்கள் சொல்லட்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து கண்ணதாசன்கிற ஒரு பாடலாசிரியரை தாண்டி கண்ணதாசன் என்கின்ற ஒரு எழுத்தாளருடைய ஆளுமை, அவருடைய வசன வீச்சு எல்லாமே வந்து இன்னைக்கு பேசப்படுது. இப்ப அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு நாடகத்துல இருந்து ஒரே ஒரு காட்சி, அந்த காட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்பா எழுதுறாரு. ஆனா வெளியே வந்து மற்ற மேடைகள்ல இவருக்கு பிடிக்காதவர்கள் அண்ணாவின் வசனம் பாருங்க தான் போடுறாங்க. நான் அதை எடுத்து பாக்குறேன், ஒரு வரி கூட அண்ணாது இல்லை. அதாவது மராட்டிய வீரன் சிவாஜியோட இது ராமநாதனை ராமனேடில அண்ணாவுடைய நாடகத்துல சந்திரமோகன் நாடகம் பேரு. அந்த காட்சி இருக்கு. அந்த காட்சியில் வருகின்ற ஒரு வரி கூட அப்பா எடுத்துக்கல. அந்த காட்சி அமைப்பை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அது தோறான், கட்டிய வரியும் கூவிய வரியும் வெட்டி நடந்து ஏவல் செய்ய அப்படிங்கிறது எனக்கா அரசியல் தெரியாதுன்னு ஒரு அந்த ராகமும் அந்த கண்ணதாசனை விட்டு எழுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களிடையே அவங்க கொண்டு போய் சேர்த்தது வந்து இது அண்ணாவின் எழுத்துன்ட்டு அதுக்காக கவலைப்படல. இதுல இன்னொன்னு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். உள்கண்ணில் நீர் வழிந்தான்
இந்த பாட்டு ரேடியோல வைக்கிறாங்க. ம். அதுல வந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. இது பாரதியார் ஆமா. வரிகள். ஆ, அதற்கு பிறகு எல்லாமே அப்பாவுடைய வரிதான். ஆ. சாலை சுமை தாங்கி போலை மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பா எல்லாம். இது வந்து ரேடியோல ஆல்பா ரேடியோல வைக்கிறாங்க பாட்டு. நான் உட்கார்ந்துருக்கேன், பாட்டு வருது. படம் வியட்நாம் வீடு, பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு அந்த பாட்டு வருது. ஆ. அப்பா உள்ள ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. நான் உள்ள போய் என்னப்பா மாதிரி பாரதியார் பாட்டுன்னு சொல்றாங்க, எந்த பாட்டு? உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு. அப்படியே சிகரெட் ஏண்டா ஏன் பாட்டை பாரதி பாட்டுன்னு சொன்னா அது எனக்கு தான்டா பெருமை. அதை கூட உயர்வா எடுத்துக்கிட்டாரு அவரு. பெருமை. அப்ப புரியல, ஆ, அது எனக்கு புரியறதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. ஆ. நான் அப்பா இதை சொல்றாருன்னு வந்துட்டேன். அப்புறம் பின்னாடி அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு அப்ப பாரதி மீது என்ன ஒரு மரியாதை. ம். ஒரே ஒரு புத்தகம் தானே பாரதி எழுதியிருக்கிறான். நான் இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இத்தனை புத்தகங்களும் அந்த ஒரு புத்தகத்துக்கு ஈடாகாதுன்னு வேற எழுதியிருக்காரு. இப்போ கவியரசருடைய பல பாடல்கள் உலகத்தரம் வாய்ந்தது என்று ஜெயகாந்தனி சொல்லி இருக்கிறார். ஷெல்லி, கீட்ஸ், பைரன் போன்ற ஆங்கில இலக்கிய கவிஞர்களுக்கு நிகராக கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று ஐயா தமிழருவி அவர்களும் பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். கவிஞரின் ஆகச்சிறந்த பாடல்களாக 500க்கும் மேற்பட்ட பாடல்களை நம்மால் இனம் காட்ட முடியும் என்று தமிழருவி சொல்கிறார். இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் கவிஞரின் இந்த புகழ் அகில உலக அளவில் நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அல்லவா? இந்த முயற்சியில் யாரேனும் இறங்கி இருக்கிறார்களா, அல்லது இந்த முயற்சியில் இறங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இந்த முயற்சியை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த முயற்சியை இதை எடுத்து வேறொரு மொழியிலே அப்பாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்டு. என்னுடைய சகோதரருக்கும் அந்த ஆசை உண்டு. அப்பாவை போலவே எங்களுக்கும் அந்த சோம்பேறித்தனம் பற்றி கொண்டு விட்டதால் அதை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறாரு. இப்பொழுது அர்த்தமன இந்து மதம் ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு மொழியில கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இனி பாடல்களோட அடுத்த கட்டமாக பாடல்களை மொழிபெயர்க்க அடுத்த அண்ணன் முயற்சி செய்ய, அதுவும் இந்த நூற்றாண்டில துவங்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் நிச்சயமாக ஆக சிறந்த பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வரும். நீங்க குறிப்பாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அகில உலக புகழை தரலாம் அல்லவா? நிச்சயமாக அதற்கான முயற்சியில் இனி இந்த நூற்றாண்டு துவக்கத்திலேயே ஆரம்பித்து விடுவோம் என்று நம்புகிறேன். கவிஞர் தேவையில்லாமல் அரசியலில் ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கி கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சி, காங்கிரஸ், திமுக கழகம் இவற்றிலெல்லாம் வலம் வந்த கவிஞர் தன்னுடைய தொழிலையும் கெடுத்துக்கொண்டு பொருளையும் இழந்து பகையையும் சம்பாதித்துக் கொண்டார் என்று சொல்கிறார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு காலை மதத்தில் எடுத்து வைத்து அது மதம் என்று தெரிந்த பிறகும் அடுத்த காலையும் அதில் எடுத்து வைத்த ஒருவன் நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால தவறு என்றாலும் அதற்குள் மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் அவரை அந்த அதை இழுத்து கொண்டு சென்று விட்டது. காங்கிரசிலிருந்து விலகி இனிமேல் அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கின்ற போதுதான் காங்கிரஸ் இரண்டாக பிரிந்து மீண்டும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்திரா காங்கிரஸ் அப்ப காங்கிரஸுக்கு எதிராக பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. அது சேராம இருந்திருந்தாலே வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும். மீண்டும் மீண்டும் இந்திரா காங்கிரஸ்ல அப்ப தமிழ்நாட்டுல காமராஜர் அவர்களுடைய தலைமைங்கிறதுனால பெரும்பாலான கூட்டம் அவருக்கு தான். எத்தனை நாள் காதி மைதானங்களை பார்த்து பேசிக் கொண்டிருப்பதுங்கிற அளவுக்கு அப்பா அதுல இதாகி அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து பிறகு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நெடுமாறன் அவர்கள் வெளியே அனுப்பப்பட நெடுமாறனுடன் சேர்ந்து அவருடன் பயணித்திருக்கிறார். கட்சியில இல்லை என்றாலும் பயணித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு அரசியல் கலைஞர் ஆகிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இல்லை, அவர் ஆகல. இப்படி அவரை அறியாமலேயே அந்த அலைகள் அவரை ஒரு சுழலுக்குள் இழுத்து சென்று விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அவரால் அவர்களுக்கு வெளியே வரவும் முடியவில்லை. நீங்க சொன்னதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆதி காலத்துல திராவிட இயக்கம், அதுல இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த போது கையெழுத்து போட்ட 14 பேர்ல கண்ணதாசன் ஒருத்தர், ராபின்சன் பூங்கால. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸில் இணைகிறது. காங்கிரஸ் இரண்டாக பிரிகின்ற போது ஒரு பிரிவுகள் இருக்கிறார், மீண்டும் 2 பிரிவுகள் ஆகின்றன, இரண்டும் ஒன்றாக சேர்கின்றன. இப்படி போது எங்கேயுமே அவரை அதை விட்டுட்டு வரணும்னு தோணல. தன்னுடைய பொருள் ஒரு காலகட்டத்தில் வெளியூர்களிலே மீட்டிங்னா பேராசிரியர் ஆகட்டும், நெடுஞ்செழியன் நாவலர் ஆகட்டும், கண்ணதாசன் வர சொல்லுங்கன்றோம்.
என்ன காரணம் என்றால் இவர்கள் அந்த காலத்துல பஸ்ல பேருந்துல தான் போயிட்டு வரணும். கண்ணதாசன் வந்து கண்ணதாசனுடைய கார்ல போவான். இந்த இது நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன், அப்பா பத்தி எழுதிட்டு இருக்க அந்த இதுல வந்து இதை நிறைய அதுக்குண்டான பெட்ரோல் எரிபொருள் செலவு எல்லாமே அப்பாவுடைய செலவுகளா தான் இருக்கும். ம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வசதியாக இருந்தது கண்ணதாசன் தான், அது உண்மை. ஏன்னா 60கள்ல வந்து பாட்டு எழுதுறதுக்கு நேரம் இல்லாமல் அந்த அத்தனை தயாரிப்பாளர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது அப்பாவுடைய வருமானம் என்ற ஒரு 7,500 ரூபாயாக இருக்கும் 60கள்ல. ஓ அதனால அந்த 7,500 ரூபாங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அது வந்து ஒரு சிக்கனவாதியாக இருந்திருந்தால் சென்னையில பாதி இடம் வாங்கி இருக்கலாம். அதனால இவங்க கட்சிக்கு எந்த ஆள் மீட்டிங்கு போனாலும் வந்து பெரிய தலைவர்கள் கூட்டிட்டு போவாங்க. அண்ணா திடீர்னு வருவாரு, அண்ணா வந்து கண்ணாசன் கார் கேட்பா, அப்படி கார் எடுத்துட்டு போவாங்க. ம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இறந்த போது எல்லா செலவுகளும் அப்பா பார்த்திருக்காரு. அவருடைய உடலை புதுச்சேரிக்கு அனுப்புவது எங்க கார்ல தான் போயிருக்கு. ம். அதனால அத வந்து இதுவே கிடையாது. வந்து கண்ணதாசன் வந்து கட்சிகள் இருந்தாலும் அவருடைய பணம் தான் விரயமாயிற்று, ம். சொந்த பணம் தான் விரயமாயிற்று. அதனால் ஒரு ரூபாய் கூட வந்து அரசியலால் அவர் ஆதாயம் அடையவில்லை. ஆனால் அதுதான் இன்றைக்கு கண்ணதாசனுடைய மிகப்பெரிய பலமாக பேசப்படுகிறது. எந்த கட்சியிலையும் பணத்திற்காக போய் சேரவில்லை. அதனால தன்னுடைய சொந்த பொருளை இழந்திருக்கிறார். இப்ப உள்ள அரசியல்வாதிகள் அங்க போய் என்ன சம்பாதிக்கலாம்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனை விமர்சனம் செய்கிறவர்கள் கூட கண்ணதாசனுடைய பழக்கங்களை மட்டுமே தான் விமர்சிக்க முடியுமே தவிர கண்ணதாசன் தவறாக சம்பாதித்தார் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆமா. பீம் சிங், B.R. பந்துலு, ஸ்ரீதர், P. மாதவன், இந்த இயக்குனர்கள் எல்லாம் கவிஞரை தவிர வேறு யாரையுமே அவருடைய படங்களுக்கு பாடல் எழுத அனுமதிப்பதில்லை. இந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்களுக்கு கவிஞரை பாடல் எழுத வைக்க கூடாது என்று அறிவித்து விடுகிறார். B.R. பந்துலு அவர்கள் எம்ஜிஆரை வைத்து 1000ல் ஒருவன் படத்தை இயக்குகின்றார். B.R. பந்துலுக்கும் கவிஞருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் எம்ஜிஆர் ஒப்புக்கொள்வரா என்ற ஒரு பயம். இந்த படத்தில் ஒரு காட்சி, எம்ஜிஆர் பாடுவதாக அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களுக்கு சுதந்திரத்தை விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலை பல கவிஞர்களை வைத்து எழுத சொன்னார்களாம். அதை எம்ஜிஆரிடம் சென்று கொண்டு போய் காட்டிய போது அவருக்கு அதில் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. அப்புறம் B.R. பந்துலே சொல்லி இருக்கிறார், கவிஞர் கண்ணதாசனை வைத்து எழுதலாம் என்று. அதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும், அப்படி அவர் எழுதிய பாடல் தான் அதோ அந்த பறவை போல. அவ்வளவு ஒரு அருமையான ஆழமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு பாடல். இந்த பாடல் உலகம் எங்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்கள், சுதந்திரத்திற்காக தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஒரு பாடலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த பாடல் மட்டும் அல்லாமல் இன்னும் 2 பாடல்கள், நாணமோ இன்னும் நாணமோ, ஓடும் மேகங்களே, இவையெல்லாம் ஒரு தனித்துவம் வாய்ந்த பாடல்களாக மறுபடியும் எம்ஜிஆருடன் இணைந்து 1000ல் ஒருவன் படத்தில் கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஸ்ரீதருக்கும். ஸ்ரீதர் அவர்களும் கவிஞரை தவிர்த்து விட்டு படங்களில் பாடல் எழுத வேறு யாரையும் அனுமதிப்பதில்லை. அவருக்கும் ஒரு பட வாய்ப்பு எம்ஜிஆரை வைத்து இயக்குகின்ற வாய்ப்பு வருகிறது, உரிமை குரல் அந்த படத்துக்கு. எப்படியாவது ஒரு பாடலாவது கவிஞருக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை ஸ்ரீதருக்கு. எப்படி இதை எம்ஜிஆரிடம் தெரிவிப்பது என்று விழிய கதை எழுது என்ற பாடல் கவியரசர் எழுதி அதை விஸ்வநாதன் இசையமைத்து அந்த பாடலை எம்ஜிஆரிடம் சென்று போட்டு காட்டினார்களாம். அந்த பாடலை கேட்ட உடனேயே எம்ஜிஆர், இது கவிஞர் எழுதிய பாடலா என்று கேட்டாராம். அப்படி என்றால் எவ்வளவு தனித்துவம் வாய்ந்த ஒரு கவிஞராக கண்ணதாசன் இருந்திருக்கிறார். அந்த தனித்தன்மையை வெகு அழகாக எம்ஜிஆரும் புரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பாடலையும் அதில் சேர்த்து கொண்டார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், முதலில் எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் என்னுடைய படங்களுக்கு பாடல்கள் எழுத மாட்டார், வாலிதான் எழுதுவார் என்று அறிவித்த பிற்பாடு இந்த படங்களில் எல்லாம் பாடல்களை எழுத எப்படி அனுமதித்தார்? அது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? அதாவது 2 பேருக்கும் இடையே இருந்த அந்த பிளவு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிளவாகத்தான் இருந்ததே தவிர ஒருவரை ஒருவர் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது இன்று நேற்று அல்ல. எம்ஜிஆருடைய நாடோடி மன்னனுக்கு அப்பாவை வந்து வசனம் எழுத சொல்கிறார்கள். அந்த படத்தை இவருக்கு மற்ற வேலைகளுக்கு இடையே இவர் போய் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்றாரு, இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வி அடைந்தால் நான் நாடோடி, என்னுடைய சொத்து முழுவதையும் அடமானம் வைத்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறேன். அப்பா போய் எம்ஜிஆரை பார்த்து, முதலாளி இது மாதிரி சொல்லி, ஆண்டவனே தான் கூப்பிடுவாங்க 2 பேருமே. அவர் வேற ஆண்டவனே மாதிரி, இவர் அவர் ஆண்டவனே இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னுடைய இந்த வேலைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுத்திக்கிட்டு இருக்கேன், கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால இந்த வசனம் எழுத முடியாது, அதனால
நீங்க வேற யாரையாவது வச்சு எழுதிக்கீங்க. ஏன்னா என்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஏன்னா ஒரு தோத்துட்டா மொத்தமா போயிடுமே அப்படிங்கிறது. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, சரி ஆண்டவனே நீங்க சொன்ன வரைக்கும் சந்தோஷம். இந்த படத்துல 15 முக்கியமான காட்சிகள் இருக்கு. இந்த 15 காட்சிகளுக்கு மட்டுமாவது உங்களால எழுதி தர முடியுமா அப்படிங்கிறது. அதை எழுதி தந்துடுறேன். அப்ப அதை மட்டும் எழுதி கொடுங்க. இன்றைக்கு பேசப்படுகின்ற அந்த வசனங்கள் எல்லாமே அந்த 15 காட்சிகள் தான். இந்த தர்பார்ல பேசுறது, இவர் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே அப்பா எழுதி கொடுத்த வசனங்கள். இதே கேக்குறாங்க, எம்ஜிஆருக்கு நீங்க அந்த படத்துல பாட்டு எழுதினீங்களா, அது வசனம் எழுதினீங்களா, உங்களுடைய வசனம் எழுது, படத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும் பாரு அப்பா. எம்ஜிஆர் அது அவ்வளவு மனப்பாடமாக சொல்லுவார் அப்பாவுடையது. ஆக ஆழ் மனதிலே இருவருக்கு இடையே இருந்த நட்பிலே எந்த விதமான விரிசலும் கிடையாது. மேலோட்டமாக பார்த்தால் இப்ப ஒரு தலையில தெரியுற விரிசல், ஆனா தலையில பார்த்தா அது இதா இருக்குங்கிற மாதிரி அந்த விரிசல் இருந்துச்சு. அதனாலதான் அவராலும் யாரும் எழுத முடியல. கண்ணதாசன் வேண்டாம்னு சொல்லிங்க, வேற யாரையாவது வச்சு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டிருக்க போறாங்க. ஆனா கண்ணதாசன் எழுதிட்டோம் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. இது அன்னைக்கு மட்டும் இல்ல, அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் வரைக்கும் அதை தொடர்ந்திருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன்லயும் அப்பா 2 பாட்டு 3 பாட்டு எழுதியிருக்காரு. லில்லி மலருக்கு கொண்டாட்டம், அவளொரு நவரச நாடகம்லாம் அந்த வாணி அவர்கள் எழுதியிருக்காங்க. புலமைபுத்தன் எழுதியிருக்காரு. டைட்டில் சாங் இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் ஒரு பாட்டு, யாரோ ஒரு மாறின்னு ஒரு கவிஞர், புலவர் மாறி. அதனால இவர்கள் கற்றாரே காமதேவர் மாதிரிதான் அது. எம்ஜிஆர் அவ்வளவு அற்புதமான அறிவாளி, ஒரு சினிமாவை முழுவதும் தெரிஞ்ச கண்ணதாசனை கடைசி வரைக்கும் கண்ணதாசனுடைய பலம் தெரியும், கண்ணதாசனுடைய பலவீனம் தெரியும். அந்த பலவீனத்தை ஒதுக்கிட்டு அந்த பலத்தை மட்டுமே அவர் பயன்படுத்தி. திமுக கழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரோடு அரசியல் பண்ணி கொண்டிருந்த வேளையில் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுக கழகத்தில் இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கிய அந்த தொடக்க காலத்தில் கவிஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக அலையோசை என்ற பத்திரிகையில் கடுமையான விமர்சனங்களை வைத்திருப்பார். ஆனால் எம்ஜிஆர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தேர்தலில் வெற்றி பெற்று தான் முதலமைச்சரான பிறகு கவிஞரை தொலைபேசியில் அழைத்து, உங்களை அரசவை கவிஞராக உங்கள் ஆயுட்காலம் வரைக்கும் நியமனம் செய்திருக்கிறேன் என்று நியமித்த போது அப்பாவின் மனோநிலை எப்படி இருந்தது? உங்களிடம் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் செய்த செயல்களுக்கு வருத்தப்பட்டாரா, அல்லது எம்ஜிஆரின் பரந்த மனப்பான்மை குறித்து வியந்து ஏதாவது பேசி இருக்கிறாரா? அப்படி எதுவும் சொல்லல. எங்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு பிள்ளைகளிடம் ஒரு இது இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுடனான அந்த காலகட்டம் எப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் கலைஞர் அவர்கள் இருந்த போதும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்த நேரம் அது. அப்பா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் நெருக்கமாக பழக ஆரம்பித்த நேரம். அந்த நேரத்துல அவர்கள் இருவர்களுக்கிடையே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. கலைஞர் அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, அவனை கட்சியை விட்டு வெளியே அனுப்ப போறேன். அனுப்பாதையா, அனுப்பிச்சுதான் உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு அப்பா அதையும் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரின் பலம் தெரிந்துதான் அதை சொல்றாரு, அனுப்பாத வெளியே. ஆனாலும் அனுப்பிவிட்டார். அனுப்பின பிறகு அப்பாவுடைய விமர்சனங்கள் மிக கடுமையாக இருந்தது. காரணம், அது கலைஞர் மீது கொண்டிருந்த அந்த காதல். அங்க எம்ஜிஆர் பார்ப்பதற்கு முன்பு இருந்தே கலைஞருடைய ஒரு நெருக்கம், மிக மிக நெருக்கம். அதனால அந்த நெருக்கத்தின் காரணமாக எம்ஜிஆர் அவர் முழுக்க எதிர்த்தார். எம்ஜிஆருடைய ஆட்சி 1 ஆண்டுகள்ல கலைக்கப்படுது. அந்த கலைக்கப்படுகின்ற போது அப்பா எதுக்காக கலைச்சாங்க, இது வரைக்கும் நான் எம்ஜிஆர் மீது எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஆனா இந்த 1.5 வருட கால ஆட்சி மிகவும் சிறப்பாக நடந்த ஆட்சி, இது எதற்காக கலைக்க வேண்டும், நல்ல ஆட்சி தானேன்னு சொல்லிட்டாரு. இது எம்ஜிஆருக்கு இதாயிடுச்சுன்னா, கண்ணதாசன் இவ்வளவு விமர்சனம் பண்ண கண்ணதாசன் நம்ம பண்ண இந்த 1.5 ஆண்டு கால ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி இருக்காருன்னு போன் பண்ணி ஆண்டவனே அப்படின்னு பேசிட்டாரு. ஆனா அப்பொழுதும் அவர் மனதிலே இது இல்லை. அப்ப ஆட்சியில் இல்லையே. பிறகு மீண்டும் எலெக்ஷன் அந்த தேர்தலில் மிகப்பெரிய மெஜாரிட்டியை வெற்றி பெறுகின்ற போது நான் போன் பண்றாரு, நான் போன் அட்டன் பண்றேன். அவர் எப்பவுமே எப்படின்னா, எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் அவங்க டைரக்டா பண்ணுவாங்க, இதுக்குள்ள வரமாட்டாங்க. சுவிட்ச் போர்டு மூலியமா கலைஞர் இருக்காரா, சிஎம் பேசணுங்கிறாங்க, அப்படியெல்லாம் வரவே கூடாது. எடுத்தோடனே நான் கருணாநிதி பேசுறேன், கருணாதாசன் இருக்காரா பாரு, இவர் நான் எம்ஜி ராமச்சந்திரன், கண்ணதாசன் இருக்காரு அப்படிதான் கேட்டாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் பேசுறேன், அப்பா வெளியே போயிருக்காரு. சரி எப்படி இருக்கும் எலெக்ஷன் அப்படி எங்கிட்ட கேட்கிறாரு எம்ஜிஆர். இல்ல எல்லா இடத்துலயும் பெருசா பேசுறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வயது இருக்கு? நான் காலேஜ் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன், எம்ஏ சேர்றேன் அப்பதான். இல்ல எங்க காலேஜ்லயுமே ஒரு பெரிய இது இருக்கு, பிஏ படிச்சுட்டு இருக்கேன். என் காலேஜ்லயுமே ஒரு பெரிய இது தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தா தெரியுது.
ஆஹா அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு அப்பா வந்து நான் பேச சொல்லு அப்படின்னாரு. ஓ. அது அப்பா வந்து அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்க. என்னுடைய சகோதரர் காந்தியுடைய திருமணத்துக்கு வந்து அப்பா இன்வைட் பண்ண போறாரு, நீங்க வரணும் அப்படின்ட்டு. அப்ப எம்ஜிஆர் அப்ப ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நாளைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. மறுநாள் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அரசியல் கவிஞராக நியமிக்க போறோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகுதான் என் அண்ணனுடைய திருமண வரவேற்புக்கு வராரு. சந்தோஷமா அந்த எம்ஜிஆருடைய பெருந்தன்மையை உயர்த்தி காட்டுகிறது. எம்ஜிஆருடைய பெருந்தன்மை தான். ஏன்னா அத்தனை விமர்சனங்களை தாண்டி மீண்டும் பதவிக்கு வருகின்ற போது அத்தனை திரும்பி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யாருக்கா இருந்தாலும் அந்த வெற்றின்னு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினாங்கிறது வந்து போகத்தான் செய்யும். அதை மறந்து செயல்படுறதுங்கிறது வந்து மனிதத்தை இதை தாண்டின ஒரு விஷயம் தான். சாதாரண மனிதர்களுக்கு அது வரவே வராது. அப்பா இறந்து 40 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரைக்குமே உலகத் தமிழர்கள் அனைவராலும் அவருடைய பாடல்கள் விரும்பி கேட்கப்படுகின்றன. அவருடைய புகழையும் பெருமையையும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். கவிஞர் இருந்த இடத்தில் வேறு ஒருவரை வைத்து பார்க்க கூட அவர்கள் விருப்பப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு பெருமையும் புகழையும் அவர் அடைந்ததுக்கு எது காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்? தெய்வ அருள். முதல்ல சொன்ன தெய்வ அருள் தான். ஏன்னா அதான் சொன்ன கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா, அதுல வந்து தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் அதுல வந்து பாடல் வரிகள் மூலமா வெளிப்படுத்தினது ஒண்ணு. அதுக்கு பிறகு இது அப்பாவுடைய பாடல் கம்போசிங்கை பத்தி சொல்றதா இருந்தா ஒரு சூழல் சொல்லப்பட்ட பிறகு எந்த கதாபாத்திரம் பாடுகிறதோ அந்த கதாபாத்திரமாக தன்னை உருவப்படுத்திக் கொண்டுதான் பாடல் வரிகளை சொல்வார். அதுதான் அந்த பாடல்களுடைய வெற்றிக்கு காரணம். இப்ப வந்து சாவித்திரி எழுதுறாருல, அதை வந்து அந்த உருவகப்படுத்தி கொண்டு அந்த கதாபாத்திரம் பாடினா, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காலம், அந்த கதாபாத்திரம் என்ன உணர்வுகளோ அதுதான் வார்த்தைகளா வரும். இப்படி சொல்ல போய் பிற்காலங்கள்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழல்ல இந்த பாடல்கள் எதிரொலிக்குது. அது எதிரொலிக்கின்ற போது அது அவங்களுக்கு அப்படியே பொருந்தி போகுது. அதுக்கு காரணம் வந்து அத்தனை நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கு உள்ள இருந்து சொன்ன வார்த்தைகள் தான். மேலோட்டமான வார்த்தைகளை சொல்லல. ஒரு கவிஞர், நான் உதவி இயக்குனராக இணை இயக்குனர் வேலை பார்த்த ஒரு படத்துல வந்து சிங்கம் அது சிங்கம் என துள்ளும்னு எழுதினாரு. என்னன்னா சிங்கமா துள்ளாம எப்படின்னு துள்ளும், ஐயோ தம்பி ராத்திரி தூக்கத்துல முடிக்கணுமேனு எழுதிட்டேன் அப்படின்னு அப்புறம் மாட்டி கொடுக்குறாரு. அது வந்து வெறும் வார்த்தைகளை போட்டு ஃபில்லப் பண்றது. அந்த மாதிரி அப்பா பண்ணதே கிடையாது. வார்த்தைகளை போட்டு நிரப்பி ஒரு பாடலை தந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள வந்து ஒரு அதான் நீங்க சொல்ற மாதிரி கவிஞருடைய ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக தான் இருந்திருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு காலங்கள் ஆகியும் அவருடைய பாடல்கள் நிலைத்து இருக்கின்றன இல்லையா? ஆமா, ஆயிரக்கணக்கான சூழல்கள், ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள் பாடுகின்ற பாடல்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமாக ஒரு உருவப்படுத்தி கொண்டதுனால அந்த சூழல்கள் வந்து இன்றைக்கு இருக்கின்ற பல பேருக்கு பொருந்தாப்படுது. ஆக கண்ணதாசன் எனக்காக தான் எழுதினாரு இது வந்து அதுதான் இந்த பாடல்கள் நீடித்து நிலைப்பதற்கு காரணம். கவிஞர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் பாடல்களை சொல்லும் போது உங்களை துணைக்கு அழைத்து சென்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். 3ஆம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கண்ணே கலைமானே அந்த பாடலை எழுதி முடித்துவிட்டு அமெரிக்காவுக்கு அவர் சிகிச்சைக்கு செல்லும் போது உங்களிடம் இனிமேல் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதப் போவதில்லை, திரைப்பட பாடல்களின் தரம் குறைந்து விட்டது, என்னுடைய கவனத்தை ஆன்மீகத்தின் பக்கமும் இலக்கியம் பக்கமும் திருப்ப போகிறேன் என்று சொன்னதாக சொல்கிறார்களே, அது உண்மையா? இல்ல, அப்பா வந்து இந்த நிகழ்வு இனிமேல் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத போவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கு பாடல் எழுதுறாரு போய். அந்த இயக்குனருக்கு என்ன கோபம்னு தெரியல, ஒரு சொன்ன பல்லவி எல்லாத்தையும் சரியில்லை சார், கிட்டத்தட்ட 15 பல்லவிகள் சொல்கிறார். அப்படி அந்த பல்லவிகள் சொல்றதுக்கான அந்த சூழல் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப சாதாரணமான சூழல். அதாவது வந்து ஒரு போனோட்டு போறா அந்த மாதிரியான சூழலா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு காதல் பாடலுக்கான ஒரு சூழல். ஆனா அவர் வேணும்னே அந்த டைரக்டர் வந்து மாட்டாங்க நல்லா இல்லை அப்படின்னு பிறகு ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி பாடம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கண்ணப்பன்ட்ட சொல்றாரு, அவன் என்ன சொல்றான்னு நமக்கு புரியலையா, இல்ல நாம சொல்றது அவனுக்கு புரியலையா, எது சொன்னாலும் வேணாங்கிறாண்டா. அப்ப வந்து இந்த ஜெனரேஷன்ல ஏதோ ஒரு இது இருக்கு, நம்ம அதோட பொருந்தி போல என்னன்னு தெரியல, மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம், இனிமேல் சினிமாவுக்கு பாட்டு எழுத வேண்டாம்
அது மாதிரி முடிவு பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அது நடந்து 2 வருடங்கள் கழித்துதான் வந்து அவர் அமெரிக்கா போறாருன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல பாடல்களை குறித்து எழுதுறது நிறைய எழுத ஆரம்பிச்சாரு. இந்த கண்ணே கலைமானே வந்து மறுநாள் காலையில அமெரிக்கா போறதுனால கவிஞர் போனா 3 மாசம் கழிச்சு வராரு அப்படிங்கிறதுனால எல்லா கம்போசிங்கும் ஒரு வாரம் டெய்லி ஒரு 10 பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் ஒரு 10 பாடல்கள். காலையில வி குமார், அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ், அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு இசையமைப்பாளர், பிறகு விஸ்வநாதன், கடைசியா இளையராஜா. விஸ்வநாதனுக்கு வந்து தண்ணீர்ல ஒரு பாட்டு எழுதிட்டு, இளையராஜா 3 பாட்டு ஒன்னா எழுதுறாரு. ராஜா ராணி ஜாக்கின்னு சொல்லி ஒரு பாட்டு, அப்புறம் கூந்தலிலே மேகன் குடி புகுந்தாலோ கவி எழுதணும் பாலநாகமா, கடைசி பாட்டு இது கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானை எழுதிட்டு வெளியே வரும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. கண்ணப்பன் தான் சொல்றாரு, ராஜா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணோடா, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு பாட்டு எழுதும். திருமணம் ஆயிட்டாரு. முதல்ல அந்த டைரக்டர் சொன்னது மனசுல பதிஞ்சு, இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வரோம், 3 மாசம் கழிச்சு வந்து நம்ம எதுக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுத வேணாம், புக்ஸ் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் சினிமாவுக்கு பாட்டு எழுத போறது இல்ல, இதான் கடைசி பாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இது வந்து பல விதமா திரித்து சொல்லப்படுகிறது. அவரோட யாரை பற்றியும் இப்ப நான் கூட போல, இல்ல என்னை பற்றி எழுதினாருன்னு சொல்றதுக்கும் இல்லை. அது அந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடலாக அந்த சொல்ற வேகத்துல கடலை இல்லைன்னா 3 பாட்டு அடுத்தடுத்து எழுதுறாரு. 3 பாட்டுக்கும் 3 விதமான ஜேர்னர் வேற. அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ராஜா ராணி ஜாக்கின்னு டான்ஸ், இன்னொன்னு ஒரு புராண படம். இது வந்து இது அவ்வளவுதான். மற்றபடி வந்து அந்த அடிப்பட்ட என்ன சொல்லுவோம், எதை சொன்னாலும் ஓகேன்னு சொன்ன இயக்குநர்கள் போய் அற்புதமா சொன்னாலும் வந்து இல்ல அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து எப்பவுமே உண்டு. அவருடைய மிகப்பெரிய நடிகர்களாகட்டும், மிகப்பெரிய யாரா இருந்தாலும் அந்த இயக்குனர் வந்து தன்னை மிகப்பெரிய இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு, அது வேற விஷயம். அதன் வெளிப்பாடுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். கவிஞர் பாடல்கள் சொல்லி கேட்கும் பாக்கியத்தை நீங்கள் அருகில் இருந்து பார்த்திருப்பீர்கள். அந்த சுவையான சுவாரஸ்யமான அனுபவங்களை, தருணங்களை தமிழர் விதர்பார் நேரோடு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ஒரு விஸ்வநாதன் கம்போசிங் வச்சுக்கோங்க. மாமானா வந்து மகாதேவன் மாமனா போய் பாடல் எழுதி கொடுத்துட்டு வந்துருவாரு. அதனால அதுல பெருசா எதுவும் பண்ண ஒரு கம்போசிங் போய் உட்காராரு, என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, அப்புறம் இவரு புகழஞ்சன் அவருடைய உதவியாளர் புகழஞ்சன் சொல்றாரு, கவிஞர் பாட்டுல எழுதுவேன், அந்த வார குமுதத்துல இருக்க கவிதை இருக்குல்ல அதே போட்டுருவோம், அது கரெக்டா அந்த சிச்சுவேஷன் அப்படி எழுதி வந்துட்டாரு. அந்த கவிதையை எடுத்து யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அங்க விஸ்வநாதன் கிட்ட மட்டும் வந்து ஒரு கலாட்டா இருக்கும். போய் உட்கார்ந்த உடனே விஸ்வநாதன் வந்து அப்படியே என்னடா அப்படிமாரு, என்ன சொந்தத்துக்கா இப்படி அவங்களுக்குள்ள போய் அப்புறம் விஸ்வநாதன் ஒரு கிச்சு மூட்டினா இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவ் தொட்ட வந்து அவர் அப்ப அந்த கோபாலகிருஷ்ணன் டோலக் வாசிக்கிறவர், அவர் வந்து அந்த டோலுக்கு 3 போயிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி விஸ்வநாதன் ஓடுற மாதிரியே அவர் அதுக்கு வாசிப்பாரு. வாசிச்ச உடனே விஸ்வநாதன் ஓடிட்டு அடுத்த பாட்டு கொண்டு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அவரு, டேய் நீ வாசிக்கிறேன், அவங்க கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் இப்படி போய் எல்லாம் முடிஞ்சோட கவிஞர் வந்ததுக்கு வேலையை பார்ப்போமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகும். செட்டில் ஆகி சிச்சுவேஷன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதோட வந்து அந்த கலாட்டா, அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு சிச்சுவேஷன் சொன்ன உடனே இது எல்லாம் போயிடும் பாக்க. ஒரு சிகரெட் பத்த வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாரு. சொல்லு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம்செல்ஃப் டு தி கேரக்டர். என்ன கதாபாத்திரம் பாருங்க இந்த சிச்சுவேஷனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து அவருடைய பலம். அந்த அப்பாவுடைய பாடல்களுடைய பலமே வந்து இந்த கலாட்டாக்கள் இதெல்லாம் மறக்க முடியாது. விஸ்வநாதன் வந்து திடீர்னு ஒரு பாட்டு தெரியாதன்னு அதுல வந்து பூஜைக்காக போற ஒரு மாமி வந்து லவ்வர்ஸை பத்தி பாடுறாங்க. அப்பா சொல்றாரு, பூஜைக்காக போற போல ஆப்பட போவா, அந்த பூஜை தேடி பொம்மநாட்டி நேரத்தில் வருவான். என்ன கவிஞர் அப்படின்னாரு. ஏன் என்னடா, இல்ல பொம்மநாட்டின்னு சொன்னீங்கல்ல, அப்ப முன்னாடி ஆமநாட்டில போடணும். ஆமநாட்டிங்கிற வார்த்தையே கிடையாதானே அவரு கேட்கிற விதமும் அது இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லுவோம், சம் சார்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கூட பிறந்த அண்ணன் மேல கூட அவ்வளவு பாசம் கிடையாது. பிள்ளைகளையும் தாண்டி அதிகமா பாசம் வச்சிருந்தது விஸ்வநாதன். ஒத்துக்கணும் இந்த நேரத்துல விஸ்வநாதன் அண்ணன் மேலதான். அதனால அந்த கம்போசிங் எல்லாமே வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கும். இன்னைக்கும் வந்து மனசுல அவங்க பண்ண கலாட்டாக்கள் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
ஓ. அன்பு நலமான கலக்கிழமை டியூன் மட்டும் போடுறாங்க. ம். டியூன் போட்ட உடனே அப்பா இல்ல டியூன் ரொம்ப நல்லா இருக்குடா. இப்ப அந்த உயரமான மனுஷன் வருவான் ஏசி தெல்ல வச்சு வந்து டியூன் நல்லா இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, ம். வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த டியூனுக்கு நல்லா பாட்டு எழுதுறேன் அப்பா. ம். அது அப்படின்னு இந்த டியூனு எனக்கு நான் பாட்டு எழுதுறேன், அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி அப்படின்னா. ஆனா அவர் ஓகேட்டாரு, அதுக்கு பாட்டு எழுதணும். இந்த உரிமைகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அது ஒரு அதுக்கப்புறம் நானும் நிறைய கம்போசிங் பார்த்துட்டேன். என்னுடைய இதுல நான் கிட்டத்தட்ட 50-60 படம் இணைய இயக்குனரா வேலை பார்த்திருக்கேன். ஒரு படத்துக்கு 6 பாடல் வச்சுக்கிட்டா கூட ஒரு 300 பாடல்களுக்கு இசையமைப்பாளர்களோட உட்கார்ந்துருக்கேன். ஒரு தொழில் ரீதியான ஒரு இது இருக்குமே தவிர அங்க வந்து அதை தாண்டி ஒரு உண்மையான அன்பு சொல்ல மாதிரி இப்போ வந்து தொழில் ரீதியா இருக்கும். இது அதை தாண்டிய அன்பு. ஏன்னா எல்லாருக்கும் பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்றது. ஆனா அப்பாவுக்கும் விஸ்வநாதனுக்கும் வந்து அது தெய்வீக உறவு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட திரைப்பட பாடல்களின் கம்பன் என்ற பெரும் புகழுக்கு உரியவராகிய கவிஞரை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 மணி நேரம், 1 நாள் போதாது, 1 யுகம் வேண்டும். அவர் சொன்னது போலவே மானுடர் ஜாதியை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் உண்மையாகத்தான் இருக்கின்றன. அவருடைய திரையிசை பாடல்கள் மூலமாகவும் அருமையான கவிதை தொகுப்புகள், உரைநடை நூல்கள் வாயிலாகவும் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் மரணமில்லா பெருவாழ்வாக கவிஞர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இவ்வளவு பெருமைகளும் புகழுக்கும் சொந்தக்காரராகிய கவிஞரை பற்றி சிந்தித்து அவர் குறித்த பல கேள்விகளுக்கு பல அற்புதமான பதில்களை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா தமிழருவி அவர்களுக்கு பிரத்யேகமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் வெகு இயல்பாகவும் தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் கவிஞரை குறித்து பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கும் தமிழருவி ஐயா சார்பாகவும் தமிழருவி தர்பார் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழருவி மணியன் ஐயா பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் அதுதான் நினைப்பேன். அவரை மாதிரி நிறுத்தி நிதானமா பேசணும்னு நினைப்பேன், வரவே வராது. அற்புதமான உச்சரிப்பு, அற்புதமான ஒரு அழகாக அதை எப்படி நிதானமாக பேசுவாரோ அது வந்து எல்லாருக்கும் கைவரக்கூடிய விஷயம் அல்ல. அவருடைய புத்தகங்கள்லாம் படித்துட்டு இருக்கிற போதும் ஆகா அற்புதமான ஒரு கண்ணதாசன் மீது அவருக்கு இருக்கின்ற அந்த காதல் எல்லையற்றது. நான் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் கண்ணதாசனை காதலித்திருப்பேன் என்று சொல்வார். இதுவுமே வந்து கடவுள் அருள் தான் சொல்லணும். அப்பாவுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. நன்றி.